மண்பொருந்தி வாழ்பவர்கோ மாதீர்த்த வேதியர்கோ மண்பொருந்தி வாழ்பவர்கோ மாதீர்ந்த வேதியர்கோ வெண்பொருந்து தேவர்கோ வீடு பெறாய் நின்றானே வெண்பொருந்து தேவர்கோ வீடு பெறாய் நின்றானை பண்பொருந்த இசை பாடும் பழனம் சிறப்பனையே பண்பொருந்த இசை பாடும் பழனம் சிறப்பனையன் கண் பொருந்தும் போழத்தோ கைவிட நான் கடவேனோ கண் பொருந்தும் போழத்தோ கைவிட நான் கடவேனோ கைவிட நான் கடவேனோ ஒளியான திருமேனே உமிழான மிகமேவும் ஒளியான திருமேனி உமிழான மிகமேவும் கழியார வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே பண்டை மறைவன்றரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து விடுக பண்டை மறைவன்றரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து விடுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகைகளெல்லாம் கண்டிருப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடைசூழ் வெண்ணை மேவுமை கண்ட தேவன் மிகு செய்வநாதன் புண்டரிக மலர்தாழச் சிரத்தே வாழும் புண்டரிக மலர்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் மெய்கண்ட தேவன் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் மறிவேன் உனதடியார் திருக்கூட்டம் மறிவேன் உனது அடியார் திருக்கூட்டம் மருவி வஞ்சம் ஒருவேன் மகளிர் வெளிக்கடை நோக்குக்கு உளம் பதைத்து வெறுவேன் உளம் பதைத்து வெறுவேன் அடிமையும் என்னால் நான் உனதரு மேபிவேனோ அடிமையும் என்னால் உனது அருள் மேபிவேனோ திருவாவடுதுறை தேவே பஞ்சாக்கர தேசிகனே திருவாவடுதுறை தேவே பஞ்சாக்கர தேசிகனே சேந்தனை சிவபிரானை சேந்தனை சிவபிரானை திருவுள மகிழ்ச்சி செய்யும் தீர்ந்தமிழ் புலமை வாய்ந்து சிவபுரானை திருவுள மகிழ்ச்சி செய்யும் தீர்ந்தமிழ் புலமை வாய்ந்து சிறந்து விற்றிருக்கலாகும் தேர்ந்துணர்பொழில் சூழ் சிங்கை திகழ் சிவஞான தேவன் பூந்துணை பாதம் போற்றும் புண்ணியம் பொருந்தினோர்க்கே சிவஞான தேவன் பூந்துணை பாதம் போற்றும் புண்ணியம் பொருந்தினோர்க்கே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம் கடந்த வகுப்புல இந்த இயற்பகை நாயனார் அவருடைய சரித்திரத்தை பார்க்க தொடங்கினோம். இந்த இயற்பகை நாயனார் பூம்புகார் என்று சொல்லக்கூடிய அந்த காவிரிப்பும் பட்டினத்துல வணிகர் குடியிலே பிறந்தவன் அந்த இயற்பகையார்.
சிவன் அடியார்களுக்கு ஏவல் செய்வதையும் அவர்களுக்கு வேண்டியவற்றை எல்லை எண்ணாமல் கொடுப்பதை தலை சிறந்த அறமாக கொண்டு வாழ்ந்தார் அவர். அதனாலதான் எல்லையே எண்ணாத ஏற்பைக்கும் அடியேன் என்றார். அங்க அவரை சொல்லும் பொழுது அவர் வணிகர் குடியில பிறந்திருக்கிறார். பிறந்த குலம் என்னது? வணிகர் குலம். அந்த வணிகர் குலத்துல பிறந்தா அவங்க என்ன செய்வாங்க? வணிகர் குலத்துல பிறந்தா என்ன செய்வாங்க? ஆமா. அப்போ எதுனாலும் விலை கொடுக்காம ஒன்ன கொடுக்க மாட்டாங்க. ஒன்றை பெற்றுக்கொண்டுதான் கொடுப்பது. அப்ப அந்த குலத்துல பிறந்தவர் என்ன செய்யறாரு? அவற்றை இருக்கிற பொருள் எல்லாம் பெருமானுடைய பொருள்ங்கிறார். அவற்றை இருக்கிற பொருள் எல்லாம் பெருமானுடைய பொருள் அப்படிங்கிறார். என்ன செய்யறாங்க? திடீர்னு ஆஃப் பண்றாங்க, போடுறாங்க. அங்க இங்க போறதுக்கு வழி இல்லைன்னு கைவரிசைய போறோம், அதெல்லாம் காட்டுறாங்க. நீ சும்மா இரு, அத பாடாப்படுத்தாத. விளங்குதா? டக்கு டக்குன்னு தான் போய் சுவிட்ச போய் போட்டுக்கிட்டு டக்குது. அப்ப அந்த வணிகர் குலத்துல பிறந்து எல்லா பொருளும் யாருங்கிறாரு? பெருமானுடையது. அது பெருமானுடைய பொருளா இருக்கிறதுனால அது அடியாருடையது. பெருமான் உடைய பொருளானால் எல்லாம் அடியாருடையது. இப்ப நாமனா என்ன சொல்லுவோம்? எல்லாம் நம்முடையதும். அது மட்டும் இல்ல, பெருமானுடையதெல்லாம் அப்படி சொன்னாலும் பெருமானுடையதெல்லாம் அடியாருடையதானே. அப்போ என்னுடையதும் போ, நான் தான் அடியாருன்னு என்ன சொல்லுவோம்? நான் தான் அடியாரு, அதனால இவர் அடியாருன்னு சொல்ல மாட்டாரு. அத பார்க்கணும். இவர் தன்னை ஒரு அடியாரு சொல்வதில்லை. அப்போ இதை பெருமானுடைய பொருள் இதெல்லாம் அடியாருடையதுன்னா இவர் அடியார் இல்லாத மாதிரி, இவருக்கு அந்த பொருள்ல உரிமை இல்லைங்கிறார். இதுதான் துறவு. இப்படி இருக்கிறது தான் துறவு. தன்னை ஒரு அடியாராக கூட கருதி கொள்வதில்லை. அந்த பொருள் மேல இவருக்கு தனக்கு எந்த உரிமையும் இல்லைங்கிறார். புரியுதாமா? அது எப்பேற்பட்ட ஒரு பண்பு இல்லையா? ஆமா. இந்த ஊர் பூராமே என்ன ஊரு? பேரு சிவகாசி தான். காசி அங்க வைக்கிறதுக்கு இங்க வச்சாம்னு சொல்லி அது அந்த தென்காசி திருக்கோயில் சரித்திரத்துல சிவகாசியும் சேர்த்து சொல்லியிருக்காரியா? சொல்லிருக்கலாமா? சொல்லிருக்காங்க. ஆமா. இது வணிக நகரம். இது வந்து பக்கத்துல இருக்க சாத்தூர் மட்டுமில்ல, இதுவும் வணிகம்தான் இல்லையா? ஆமா. இங்க அப்போ எது வேணாலும் என்னதான்? ஆமா, லாபம். லாபம் ஈட்டுறதுதான். இங்க அவர் அந்த இது குலத்துல பிறந்து எல்லாம் பெருமானுடையதுன்னு எந்த பொருளையும் பற்று இல்லாம இருக்கிறார். எந்த பொருளையும் பற்று இல்லாம இருக்கிறார். அப்போ உலகத்து பொருள், உலகத்துல இருந்து உலகப் பொருள்கள் எது மேலேயும் பற்று இல்லாம இருந்தா அது என்ன நிலை? என்னமா? ஆமா. அப்போ இது
இந்த வணிகர் குடியில பிறந்தா எல்லாமே வியாபார நோக்கில தானே பார்ப்பாங்க இல்லையா? அந்த மண் இருந்தா கூட எப்படி இத பேக் பண்ணி விற்கலாம் அப்படிதான் பார்ப்பாங்க இல்லையாம்மா? இது மண்ணு சொல்லுங்க மாட்டாங்க. உடனே இத பேக் பண்ணா எப்படி விற்கலாம்னு அப்படித்தானமா பாப்பீங்க? கண்டிப்பாமா. ஆமா. அப்போ அவர் அந்த குலத்துக்கே பகையா இருக்காரு. குலத்தின் இயற்கைக்கு பகையா இருக்காரு. அந்த குலத்தினுடைய இயற்கைக்கு பகையா இருக்கிறார். வணிகர் குடியில பிறந்துட்டு இப்படி பற்று இல்லாம இருக்கிறார். எல்லாத்தையும் வியாபார நோக்கில பார்ப்பாங்க. இவர் அப்படி இருக்கிறாரு இல்லையா? அதுபோக இப்படி பற்றவருக்கு இருக்கிற இடம் இது திருவடி. அங்க இருக்க வேண்டியவர் இங்க வந்திருக்கிறார். எங்க வந்திருக்கிறாரு? கண்ம பூமியில வந்து இருக்கிறார். அவருடைய பெருமையை உலகத்துக்கு வெளிப்படுத்த எண்ணிய சிவபெருமான் இல்லையா? அப்போ நாம அந்த பூசலார் நாயனார் என்னமா ஏது பூசலார்னா ஒரே பூசல். பூசலார்னா அப்ப இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட நாயனார். பூசல்ங்கிறது வெளிப்படுத்த பெருமானால அவர் செஞ்சிட்டு இருக்காரு. யாரும் தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது இல்லையா? அதனால அவரை பூசலார் நாயனார். ஏன்னா அவர் அந்த மன்னன் கோச்சங்கை சோழன் கேட்கிறப்போ இப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னா யாருக்குமே தெரியல. இப்படி ஒருத்தர் பெருமான் கனவுல சொன்ன உடனே இப்படி ஒரு கோயில் கட்டிட்டு ஒருத்தர் இருக்காருன்னா அவரு கட்டினது எங்க கட்டினாரு? உள்ள கட்டு. அது யாருக்கு தெரியும்? அவருக்கே தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. அங்க எல்லாம் யாருக்குமே தெரியல அது இல்லையா? அதனால எதுக்காக அப்படி சொல்றாரு? எதுக்காக சொல்றாருப்பா? எதுக்கு சொல்றாருன்னா பரர் பார்வை படாமே பரி ஜபங்கள். பரவல் பார்வைப்பட்டால் பரியா ஜபங்கள். பிறர் அறியாம அந்த பூசணையை செய்யணும் அப்படின்னு நூல்கள் விதிச்சிருக்கு. அப்போ அவர் தான் ஒருத்தருக்கு தெரியாம செய்யறாரு பூசை. அந்த சிவ வேள்விய யாருக்கும் தெரியாம செய்யறாரு. இப்படி ஒருத்தர் செய்யறான்னு கூட தெரியாத அளவுக்கு அப்படி செய்யறாரு. அத பெருமான் வெளிப்படுத்துறாரு. ஏன்னா அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியணும். இவங்கெல்லாம் நமக்கு ஒரு புத்தகம். உங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு புத்தகம் தான். அதனால அதை வெளிப்படுத்துறாரு. சரி, அதனால பூசலார்னும். அவர் ஒருத்தர் தானா பூசலாரு? எல்லாரும் பூசலார் தான். அப்படியேம்மா நீங்களும் பூசலார் தானா? நீங்க இல்லையா? ஆச்சா போ. நான் உங்களெல்லாம் பூசலார் நினைச்சேன். கற்பனை குதிரைய தட்டி விட்டாச்சு. கற்பனை குதிரையில. அதனால இப்ப ஒவ்வொரு நாயன்மாரையும் அந்தந்த சமயத்துல வெளிப்படுத்துறதுக்கு பெருமான் வந்துதான் வெளிப்படுத்துறாரு இல்லையா? அதனால இவருடைய பெருமையை உலகுக்கு வெளிப்படுத்த எண்ணிய சிவபெருமான் அவரு ஒரு சிங்கார வேடத்தோடு. என்ன சிங்கார வேடம்? சூர்த்த வேடம். அத என்ன சொல்றாரு? ஆமா, அத சிங்கார வேடம். அவரை அணுகி அந்த இயற்பகையை அணுகி இயற்பகையார் பெருமானை
அந்த ஏற்பகையார் அவரை அணுகின உடனே அவரை சிவன் அடியார் என்ற எண்ணத்தால் வரவேற்று வழிபட்டார். அவர் வேடத்தை தூர்த்த வேடம் போட்டு வந்திருக்கிறாரு. ஆனாலும் இரண்டாட்டாது, இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது. ஈசன் திறமையே பேணினாரால் அதத்தான் பேணுறாரு. யாரு? அந்த இயற்பகை நாயனார். அந்த எண்ணத்தில் அவரை வரவேற்றார், வழிபட்டார். அப்படி வழிபட்டவர் அவற்றை என்ன கேட்டாரு? திருத்தொண்டன் ஆயிட்ட நீர்தான் பெரிய திருத்தொண்டரோ அப்படின்னு கேட்டாரா இல்லையா? அது போல இவற்றை என்ன கேட்கிறாரு? ஏமா அவரு ஆள் தெரியாம உலகத்தில் உள்ளவங்க விசாரிக்க மாதிரி விசாரிக்கிறாரு. அவருக்கு தெரியாம இதுக்கெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியுமா? தெரியாம இருக்க முடியுமா? அவர்கிட்ட தான் யாரை கேட்கணும். ஒரு ஆளு உங்களுக்கு தேவை, அந்த ஆளை கண்டுபிடிக்கணும், ஆட்டை கேட்கணும். இவர்கிட்ட கேட்டா யாருன்னு சொல்லுவாரு? எல்லாரும் வண்டவிடமும் அவருக்கு தான் தெரியும். ஆனா அவர் என்ன செய்யறாரு? அதான் எழுப்பகைங்கிறது. அது என்ன சொல்றாரு? எல்லார் சரித்திரமும் அறிந்தவர் அவராய் இருக்க அவர் யாரு சரித்திரம் கேட்கிறாரு? தொண்டர் இதை கேட்கிறார். தொண்டரிடத்திலிருந்து செய்யறதே அவர் தானே இல்லையா? அது அந்த பாட்டு எளிமையா சொல்லிருப்பாங்க. அதே நீயே உள்ளிருந்து எல்லாத்தையும் செய்யறேன்னு. ஒவ்வொரு நாயன்மாரும் செய்தது அவங்க செய்யல, யார் செஞ்சா? பெருமான் செய்தது அப்படின்னு. இந்த தியாகராஜ பெருமான் அவர் செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாட்டு விளங்குதா? இப்ப அவர் செஞ்சுட்டு யார்கிட்ட கேட்கிறாரு? விசாரணை நடக்கு. அப்போ நீர் தான் அந்த சிவனடியாருக்கு வேண்டதெல்லாம் கொடுக்கிறவரோ அப்படி எல்லாம் உலகத்துல சொல்றாங்க. உலகத்துல அப்படி சொல்லிக்கிட்டாங்களே, அந்த ஆள் நீர் தானா அப்படின்னு கேட்கிறார். சிவன் அடியாருக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கறது நீர் தானா அப்படிங்கிறார். யாரு கேட்கறது? சிவபெருமான் கேட்கிறார். எல்லாருக்கும் வேண்டுவதையும் கொடுக்கிறவர் யாரு? எல்லாத்துக்கும் கொடுக்கிறவர், சப்ளை பண்றவர் அவரு, ஹோல்சேல் இல்லையா? அவர் இவர் சப் டீலர் இல்லையா? அவர் ஹோல்சேல் டீலர், எல்லாத்துக்கும் கொடுக்கிறவர் அவர். அவர் இவற்றை ஓ நீர் தான் கொடுக்கிறோம் அப்படின்னு கேட்கிறார். இதெல்லாம் எப்படி இருக்குது கேக்குறது? பொருத்தமா இருக்கா? அப்படி கேக்குற. அப்ப என்ன அர்த்தம்? எதனால இதை சொல்றாரு? வேண்ட பண்ணதெல்லாம் நீதான் கொடுக்கறேன்னு சொல்றாங்க, கேள்விப்பட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தமா? இதுக்கெல்லாம் அர்த்தம் கேட்குதாட்டா? ஒரு வார்த்தை தெரியலன்னா அர்த்தம் கேட்கலாம். இதுக்கு ஒரு அர்த்தம் கேட்ட நான் என்ன சொல்ல? எல்லாம் உன் விதியே, எல்லாம் உன் விதியே. அவர் விதியா விக்காத ஒன்னும் யாருமே செய்ய முடியாது இல்லையாமா? தலைவிதி தலைவிதிங்க, அது தலைவிதியா? அடி எப்பா நல்ல பாலிசாத்தா இருக்க. தலைவனுடைய விதி, அது தலைவிதியில தலைவனுடைய விதி, அவன் விதிச்சது இல்லையா? ஆமா. அப்போ எல்லாம் உன் விதியேன்னு சொல்லி நீயே உள் நின்று விதிச்சாலும் ஏமா அவன் சட்டம் போட்டான், அந்த சட்ட பிரகாரம் நடக்கணும்ல. அப்படி நடத்துறது யாரு? ஆமா, அந்த பேர் மேல நம்பிக்கை இல்ல. நம்ம சட்டம் போட்டாலும் இவன் செய்வானான்னு, அப்படி போட்டா கூட நம்மால செய்ய முடியாதுங்கிறது. நம்மால எதுக்கு சொல்றாரு? எதுக்குமா சொல்றாரு?
நான் அவரை கூப்பிட்டேன் மயில, 5 நாள் போதும் பஞ்சர் ஆகிட்டேன், இன்னும் 1 மாசம் கழிச்சு தான் இந்த பக்கத்துக்கு பார்க்கணும் சார், அது ரிப்பேர் ஆகி வருது. அப்படி பாடாப்படுத்திட்டோ உங்களைத்தான் சொல்றாரு. ஓ வரவே இல்லையா? ஓ வராததுக்கே இந்த பாடுபடுத்தாரா? அதனால அப்படி விதிச்சாலும் நம்மால செய்ய முடியாது இல்லையா? ஏன்னா ஒருத்தன் சொல்லுதான், காட்டு உபகாரம் மட்டும் செய்யட்டும், காண உபகாரம் செய்யும். காட்டு உபகாரம் செஞ்சா அவங்க ஒன்னும் டேமேஜ் ஆக மாட்டான், அப்படி காட்டிட்டு சூரன் எழுவான். காண உபகாரம் செஞ்சா அவனுக்கு வர்றதெல்லாம் இவனுக்கு வந்துருவான். விளங்குதா? என்னமா சொல்றாங்க பாருங்க, அவிகாரவாதி. இது ஒரு அகச்சமயம். யார் இவரு? அகச்சமயத்தவர் சொல்றாரு. அகச்சமயத்தவர்னா யாரு? நம்மள என்னப்பா அகச்சமயவாதினா யாருன்னு கேட்க, எவருன்னு கேட்கல. என்ன சொல்லுங்க? இல்லப்பா அவங்க சொன்னா தெரிஞ்சுக்கிடுவாங்க, உங்களுக்கு சொன்னாலும் தெரிய முடியும். ஓ அப்படி இல்ல, அது அவையடக்கத்துல சொல்றது. விளங்குதாமா? அவையடக்கத்துல சொல்றது. இங்க அகச்சமயத்தவருங்கிறவங்க சித்தாந்த செய்வரோடு ஒப்ப 6 பொருளையும் ஏற்றுக்கொண்டு முக்தியில பொருள் இலக்கணத்திலையும் முக்தியிலையும் மாறுபடுறவங்கள என்ன சொல்றோம்? அகச்சமயத்தவரும் வரும் இல்லையாமா? ஆமா. அப்படி அந்த அகச்சமயத்துல ஒருவர் தான் இவர். இவர் என்ன சொல்றாரு? சிவபெருமான் காட்டு உபகாரம் செஞ்சா விகாரம் அடைய மாட்டான், காணு உபகாரம் செஞ்சா மாத்திரம் விகாரம் அடைஞ்சிடும். என்ன சொல்ல, இவன் என்ன சொல்றது? அப்படின்னு சொல்றான். இப்ப இவர் தான் சொல்றாரு, எல்லாம் விதிச்சதுதான் நடக்கும், அவன் விதிக்காததை எதுவுமே ஒரு புள்ள கூட நவட்ட முடியாது இல்லையா? சரி, அது விதிச்சதையாவது விதிச்சதுதான் நடக்கு, விதிச்சதை இவன் இண்டிவிஜுவலா செய்ய முடியுமானா அதுவும் முடியாது. ஆமா. அப்ப காட்டு உபகாரம் மட்டும் அவர் செய்யட்டும், காணு உபகாரம் செய்ய வேண்டாம், அப்ப அவனே செஞ்சுக்கிடுவான் அப்படின்னு சொல்றானா இல்லையா? அவனே செஞ்சுக்கிடுவான் ஒண்ணு. இறைவன் கூட என்னன்னா விகாரம் அடைஞ்சிருவான்னு வேற. இறைவன் விகாரம் அடையக்கூடிய பொருளா அப்படின்னு அது தெரியல. இறைவன் விகாரம் அடையக்கூடிய பொருளானே தெரியல இல்லையாமா? அவனுடைய இலக்கணம் அது இல்லை இல்லையா? அப்ப காட்டு உபகாரம் செய்யாமனா காட்டு உபகாரத்துல அவனுக்கு விகாரம் இல்லைங்க. எதனால விகாரம் இல்லைங்க? வேற நின்று காட்டுறாது, அதனால விகாரம் இல்லைங்க. அப்படித்தானடா? நீ என்ன சொல்ற காளீஸ்வரி? உன் கருத்து? என் கருத்து ஒண்ணும் இல்ல, காலி ஆயிடுச்சு. இனிமேதான் கருத்துக்களை வைக்கணும். புரியுதாமா? அப்ப வேற நிக்கிறது அப்படின்னா அந்த அவன் எப்படி இருக்கிற மாதிரி வேற இருக்கிற மாதிரி சொல்லி நடத்திட்டு இருக்கான், அப்படி காட்டிட்டு இருக்கான். அப்படி இறைவனுக்கு வேறாக நாம நிக்க முடியுமா?
நிக்க முடியுமா? நிக்க முடியாது. பெரிய அப்படி சொன்னா ஏன் அப்படி சொன்னா? நீங்க அறிவித்தல் பொருட்டு வேறாயும் அப்படித்தானே? அப்ப அறிவித்தல் பொருட்டு வேறான்னு என்ன? அதானே இப்படி காட்டுறது தானே? அத சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க தாயி. ஆமா, அப்ப வேற நிப்பாம அதுவும் இல்ல, நிப்பாமனு சொல்லுவோம், ஆனா அது இல்ல. என்னப்பா? ஓ, அவன் சொல்றது, நீங்க சொல்லல. நீங்க சொல்லது அறிவித்தல் போட்டு வேற இருக்கணும். நீ சித்தாந்திய நீங்க சொல்லல. ஒன்றாயும் உடனாயும் வேறாய்கிற அறிவு விளங்குறதுக்கு ஒன்னாகவும் அறிவித்ததுக்கு வேற ஆகுங்கிறது அவன் சொல்றது, நீங்க சொல்லல. ஓ, நாம தான் சொல்றோம், பிறகு அவன் சொல்றதுங்க. சமயத்துக்கு தகுந்தாப்புல நாங்க மாறிடுவோம். அப்படியாம்மா? என்ன எப்படி? அப்படி எப்படின்னா அப்படித்தான். எப்படி? உயிரோட இயல்பு அதையா சமயத்தக்கன மாறுறதுன்னு வேற. அது தப்புமா. வேறா நிக்கிறதுன்னா வேறா நிக்கிறது சொல்றது சரிதான், அதுக்கு அர்த்தம் அது இல்ல. வேற இறைவனை விட்டு நாம வேறா நிக்க முடியாது இல்லையா? அப்ப வேறா நிக்கிறதுனா என்ன அர்த்தம்? இப்ப அவனும் வேணும் அப்படி நிக்கிறது. இலக்கணத்தால வேறு தவிர பொருளால வேற நிக்கல, அது முக்கியம். காற்றவன் அறிவு எப்போது சூக்கமமா இருக்கும், காண்ற அறிவு தூலமா இருக்கும்னு அந்த பேரத்தான் சொல்றாரு. விட அங்க நிக்காம இங்க நிக்காமனு அப்படி சொல்லக்கூடாது. இந்த வேறுங்கிறதுக்கு அவனும் நீங்க சொன்ன மாதிரிதான் அவன் நினைச்சுக்கிட்டு சொல்றான். வேறான்னு காட்டினா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கூட போனான்னா பிரச்சனைனா. வேறான்னு காட்டுறதுனாலே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? சுட்டி காட்டுற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். அது இல்ல, அது தெரிஞ்சா இப்படி சொல்ல மாட்டான். விலங்குதாமா, அந்த அகச்சமயத்திலேயே இந்த குளறுபடி இருக்கு. நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கவங்ககிட்டயே இந்த குளறுபடி வருது. விலங்குதா? அப்ப நாம அந்த குளறுபடி இருக்குதுன்னா எங்க குளறுபடி வருதோ அந்த இடத்துல நாம என்ன செய்யணும்? தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓ, இப்படி இப்படி அர்த்தம் பண்ண கூடாது, இப்படி அர்த்தம் பண்ண கூடாது. விளங்குதா? அதனால இங்க அவன் விதிச்சா கூட அந்த விதிச்சதை இவனால செய்ய முடியாது. நீயே உள்நின்று செய்வித்தும், நீயே உள்நின்று செய்வித்தும் செய்கின்றாய் என்று பிறர் மூலம் செய்யறதும் அவங்கல இருந்து நீ செய்யறன்னு. அப்போ எல்லாமே பெருமான் தான் செய்யறாரு, இவங்களால ஒரு காரியம் செய்ய முடியாது. அப்படி இருக்கும் போது நீ அதை மாத்திரம் செய் இதை மாத்திரம் செய்யன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே அவன் தான் செய்து ஆகணும். அவன் இல்லாம நம்மால ஒன்னும் எவ்விடத்தும் யாம் இல்லாத இடத்தும் உனக்கு அறிவு இல்லாதுன்னு தானே சொன்னானா இல்லையா? நான் இல்லைன்னா உனக்கு அப்ப அறிவு இல்லாம ஆன்மா செயல்பட முடியுமா? ஒன்னும் செயல்பட முடியாது. பிறகுதாமா. அதனால இங்க இந்த ஈஸ்வர அபிகாரவாதிகள் அப்படி சொல்றத அப்படி பொருள் கொள்ளக்கூடாது. அதனால அப்ப நீர்தான் அந்த அடியார்களுக்கெல்லாம் வேண்டுமன கொடுக்கிறீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு யாரா அவரு கொடுக்க முடியாது. எல்லாம் யாரு கொடுக்கணும்? கொடுக்கறது அவர் தான். அவர் கேட்காரா இல்லையா? அப்படி அப்ப கேட்கறது எப்படி சொல்லணும்? ஆமா, செய்யறவரே அவர் தான், அப்படித்தானே சொல்லணும். ஆமா, ஏன்னா வேற யாராலையும் அப்படி கொடுக்க முடியாது. எதுவுமே யாருடைய பொருளும் நம்ம பொருள் எதுவும் இருக்காமா உங்ககிட்ட? ஒண்ணு முடியும்.
ஒண்ணுமே நம்ம பொருள் இல்லை. அப்படி சொல்லிடாதீங்க, அப்படி சொல்லாதீங்கம்மா. ஒண்ணுமே நம்ம பொருள், பெருமானை தவிர வேற எதுவும் நம்முடையது. பெருமானை தவிர அவன் தான், அவன் ஒருத்தர் தான் போதுமே. அவன் நம்மவர். அவர் யாரு? நம்மவர், நம்பொருள். அது பெரிய செல்வம் இல்லாம அது, அதை விட்டு கொடுத்துடாத. யார் கேட்டாலும் அதை விட்டு கொடுத்துடக்கூடாது. பெருமான், ஆமா, அவன் ஒருவன் தான் நமக்கு வேண்டும். அவன் ஒருத்தன் தான், வேற எதுவுமே தேவை இல்லை. விலகுதாமா? ஆமா. அதனால நீங்க எல்லாத்துக்கும் தருகிறீர் அப்படின்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னா அவர் கேட்கிறார். வேண்டவனை தருபவர் அப்ப யாரு? பெருமான் தான். வேற யாரால அதை செய்ய முடியாது. அப்படி நீர் கொடுக்கறதுனால எனக்கு வேண்டியது நீர் தருவேன்னு நினைச்சு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ அப்படி சொல்றதே தப்பு அப்படிங்கிற மாதிரி இல்லையா? அப்போ எனக்கு வேண்டியதை உமாட்ட கேட்டு வாங்க வந்திருக்கேன். அவருக்கு வேண்டியதே அவர் வாங்க முடியாது. அவருக்கு வேண்டியதே அவருக்கு செய்து கொள்ள முடியாம இருக்க விட்டு போய் சிவபெருமான் என்ன சொல்றாரு? எனக்கு வேண்டியத உமர். இதெல்லாம் இயற்கைக்கு பகை இல்லையாங்கிறாரு. பூரா பகைதானோ? ஆமா, பூரம் தான் பகை. எல்லாமே இயற்கைக்கு பகைதான். எல்லாருக்கும் கொடுக்கறவும் இல்லாம அவன் அவன் என்ன சொல்றான்? விளங்குதா? அது வாங்க வந்தங்கிறது மட்டும் இல்ல, அவன் சேர்ந்தறியா கையான். அவன் எதையும் யாரையும் பெற்றுக்கொள்வதில்லை. எல்லாத்தையும் கொடுக்கிற மனிதர் யாரையுமே பெற்றது ஒன்று என்பாளுங்கிறாரு இல்லையம்மா? அது 7வது பாட்டு என்ன படிச்சீங்க? தீப்பாய் 7. தீப்பா இல்ல, சக்தீஸ்வரி சொல்லுங்க. என்னடா? ஆமா, வானாடார் காணாத மண் தான், ஆனா அடியவருக்கு எளிய பொருளா இருக்கு. அடியவருக்கு எளிய பொருளா இருக்கான். அப்ப அப்பேற்பட்டவன் என்ன சொல்றான்? எனக்கு வேண்டியத அவன் அதுக்கு அந்த பாட்டுல சொல்லுவாரு அடுத்தப்புல, எங்கும் தங்கும் எவையும் தங்கும் எரிய நீர் போல் தங்கும் அவன் தானே தங்கி தனியின். அவன் எல்லா பொருளும் இருப்பான், எல்லாம் அவனுக்குள்ளதான் இருக்குது. இப்ப அப்படின்னு சொன்னா எல்லா பொருளும் அவன் பொருள். எந்த பொருளும் அவன் இல்லாம செயல்படாது. எல்லா பொருளும் அவன் பொருள் தான். அவன் சொல்லுதான் நீர் வேண்டியதை கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட எல்லா பொருளுமே அவர் இதுதான். விளங்குதாமா? அதனால இவர் தான் செல்வர். யார் இவரு? ஏறி நிறைந்தனைய செல்வர். ஏறி நிறைந்தனைய செல்வர். கையில மணி வராங்க. நேற்று அந்த இது காட்டுறாங்க பாத்தீங்களா? அந்த பரிக்கிரமம் நீ எப்ப போற? பயங்கரமா இருக்கு. அதனால என்னமா எப்போது அனுபவிக்கிறாரு, அப்பப்போ வந்துட்டு போயிடுறது. நீர் வேண்டுமென்றவற்றை தருகிறீர் என்று கேள்விப்பட்டு நமக்கு வேண்டியதை நம்மிடம் வாங்கி கொண்டு போகலாம். அவன் முதல்ல அவனுக்கு வேற எந்த பொருளும் கிடையாது. எல்லா பொருளும் அவனோட பொருள். அவன் எல்லாத்தையும் எதையுமே எதுவற்றிருந்து பெறுவதும் இல்லை.
அவருக்கு அவன் குறைவில்லா நிறைவு இல்லையா, அவனுக்கு வேண்டியது எதுவும் கிடையாது. அதெல்லாம் 5ஆம் நூற்பாவிலே சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இங்க அவருக்கு வேண்டியதை இவற்றை பெருமா, பெருமானுக்கு வேண்டியதை யாராவது கொடுக்க முடியுமா? கொடுக்கிறது இவரே அவருடைய அடிமை. இவர் அவருக்கு எதை கொடுத்துட முடியும்? விலகுதாமா. அதனால வாங்கி கொண்டு போகலாம் என்று வந்தோம். வாங்கலாமா? வாங்கவே முடியாது, கொடுக்க முடியாது. அவர் எங்கதான் போகலாம்? வாங்கி கொண்டு போகலாம். எங்க போக? எங்கம்மா போக? அவன் இல்லாத இடமே கிடையாது. ஆனா வாங்கிட்டு போவான். என்னமா? அதான் பகைதான். அதான் சொல்றாரு, எல்லாமே பகையா சொல்றாரு. புரியுதா? எல்லாமே. அதனால ஏற்பகையார் அவர் அதுக்கு பதில் சொல்றாரு. என்பால் உள்ளது எதுவானாலும் தேவரருக்கு தருகிறேன். என்பால் உள்ளது எது இருந்தாலும் உங்களுக்கு தருறேன். இல்லாததை கொடுக்க முடியாது. அப்ப எதை கொடுக்கலாம்? இவர் பால் உள்ளது எது? ஏமா என் பால் இருக்கிறத உங்களுக்கு தர்றேங்க. என்பால் உள்ளது எதுவானாலும் தேவரருக்கு தருகிறேன். அவர் பால் என்ன இருக்குது? என்னமா இருக்குது? என்னமா? அவர்தான் எல்லாத்தையும் வெறுத்தன இருக்காரு. அப்புறம் என்பால் உள்ளதுன்னு சொல்லணும். எல்லாம் என் பொருள் எதுவும் இல்ல, எல்லாம் இறைவனுடைய பொருள். எனக்கு சிவபெருமான் ஒருவர் தான் பொருள் அப்படின்னு இருக்கிறாரு இல்லையா? அப்ப அவர் என்ன சொல்றாரு? என்பால் இருக்கிறது எதுவானாலும், ஏமோ ஏகப்பட்ட பொருள் இருக்கிற மாதிரி எவ்வளவு பொருள் எது இருந்தாலும் உங்களுக்கு தேவரருக்கு தருகிறேன். இவற்றை இருக்கிறது அன்பு ஒண்ணுதான். பெருமான்கிட்ட இருக்கிற அன்பு தான் இருக்குது. அதைத்தான் பங்கு வேணா வாங்கிடலாம். ஏன்னா கொஞ்சம் கொடுக்கணும். விளக்குதா? ஆமா. அப்படி அதனால சொல்லவே சோதனை செய்வதற்காக வந்திருந்த பெருமான். என்ன சோதனை? என்னம்மா சோதனை? சுத்தி வந்த பெருமான் உம்முடைய மனைவியை வேண்டி வந்தேன் அப்படின்னு சொல்ல இல்லையா? அவன் மங்கையோடு இருந்து யோகி செய்வோம். அவன் யாருமா? மங்கையோடு இருந்து கூட யோகி செய்யறவன். அவன் இன்னொரு மங்கையை நாடி வரான். விளங்குதா? இது பகை இல்லையா? பகைதான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட நாயனார் திடுக்கிடவில்லை இல்லையா? என்ன சொல்றாரு? அவர் ஒன்னும் ஆச்சரியம் அடையலைங்கிறார். முனிவு கொள்ளவில்லை, கோபம் கொள்ளவும் இல்லை. அதான் முதலே சொல்லிட்டாரு. அதெல்லாம் முதலே அவர் தான் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாரு, என்கிட்ட எந்த பொருளும் ஏன் இது இல்லைன்னு இல்லையா? அதனால என்னிடம் உள்ள பொருளையே கேட்டீர்கள் என்று மகிழ்ச்சி அடைந்தார். என்கிட்ட உள்ளதே கேட்டீங்கன்னு மகிழ்ச்சி அடைந்தார். அப்போ இதத்தான் சொல்றாரு தினேஷ் ஐயா. இதத்தான் இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? அந்த பாரதத்துல விகர்ணன் இருக்கானாது, அவன் என்ன சொல்லுவான்? என்னடா அவன் என்ன சொல்றான்னா, இந்த தருமரு முதல்ல அடிமையானதுக்கு அப்புறம் அவருடைய மனைவிய, ஆமா
அதுல சூதுல பணைய பொருளா வைக்கிறதுக்கு அவருக்கு உரிமையே இல்ல இல்லையா? இவர் தான் அடிமையானதுக்கு அப்புறம் அவளுக்கு உள்ள உரிமை போயிடுது. அதனால அவளை இவரு பணைய பொருளா வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி துரியோதனை தம்பிமார்ல ஒருத்தன் இத சொல்றான். அதனால அவருக்கு உரிமையே இல்லைங்க. அதத்தான் இங்க சொல்றாரு. எல்லா பொருளும் பெருமானுடையது, அடியாருடையதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்கிட்ட இருக்கிறது என்ன இருக்கும்? ஒண்ணு இருக்காது. என்னுடைய மனைவி என்று சொல்றதுக்கு இவர் கொடுக்கறதுக்கே உரிமை இல்லை. இவர் மனைவியை கொடுக்கறதுக்கே எப்படி உரிமை வந்துச்சு கேட்கிறார். ஏமா அவருடைய பொருளா தான் நம்ம கொடுக்கலாம். இவர் அவருடைய பொருள் இல்லைன்னா அவர் எப்படி கொடுக்கலாம்? அடியார் உள்ளதுன்னா அடியார் கொடுக்கலாம், இவர் கொடுக்கலாமா? அது செல்லாதுங்க. என்னப்பா செல்லாதானே? என்ன சொல்றீங்க நீங்க? எப்படியா கதை முடிச்சா சரிதான், சிக்கல் இல்லாம கதை. சிக்கலை கொண்டு பண்ணி வச்சிடாதீங்க ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது அப்படின்னு சொல்லிடமா. அவர் சொல்றது புரியுதுல்ல? அப்படி சொல்றாரு. அதனால இங்க அவரு என்னுடைய உள்ள பொருளையே கேட்டீர் என்று மகிழ்ச்சி அடைந்தாருங்கிறார். அப்போ இவர் என் மனைவி நீங்களாக எல்லாரும் பெருமானுடைய பொருள் அப்படியா சொன்னாரு? சொல்லலையே. என்கிட்ட எல்லாம் இருந்தாலும் எல்லாமே அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்துத்தானே சொல்றாரு. விளங்குதா? அதனால அவர் தன்னுடைய மனைவியை அழைத்து இன்று உன்னை இந்த பெரியவருக்கு கொடுத்துட்டேன். அதுக்கு அந்த மனைவி என்ன செய்யறாங்க? என்ன இப்படி செஞ்சிட்டாருன்னு கலக்கம் அடைகிறாங்க. முதல்ல ஒரு கலக்கம் இல்லையா? ஏன் எதனால ஒரு கலக்கம் வருது? என்னமா எதனால கலக்கம் வருது? ஆயி சொல்லப்பா. எதனால கலக்கம்னா கல்யாணம் நடக்குதா இல்லையாமா? பாணிக்கரகணம் பண்றாங்களா இல்லையா? அப்போ என்ன சொல்றாங்க? ஆயுள் பரியந்தம் பொண்ணை கைவிட மாட்டேன். என்ன சொல்லிருக்காரு? கைவிட மாட்டேன்னு சொல்லி அவருக்கு சத்தியம் செய்து கொடுப்பாங்க. யாருக்கு? பெண்ணோட அப்பாவுக்கு. இப்ப என்ன செய்யறாரு? கைவிட மாட்டேன்னு சொன்னவர் கைவிடுதாரு. இல்ல அப்படித்தானே? ராமையா என்னப்பா? ஆமா, முதல்ல அவருக்கு கொடுக்க உரிமை இல்லங்கிறாரு. அது மட்டும் இல்ல, இவரு சொன்னத மீறிட்டாருங்கிறார். இவர் ஏற்கனவே சொன்னத மீறிட்டாரா இல்லையா? ஆமா. ஆக இப்போ என்னமா ஒரே சிக்கலாக்குத கொடுக்கறதுக்கே ரைட் இல்லைங்க மாதிரிதான் கொண்டாடுறாரு எல்லாம். விளங்குதா? அதனால முதல்ல திகைத்து நின்றார். இவர் என்ன அப்படி சொன்னவர் இப்ப அப்படி சொல்றாருன்னு திகைக்கிறார். அப்படி திகைத்தவள் தேறினாள். என்ன செஞ்சா? திகைத்தவள் தேறினாள். எதனால தேறினா? இவர் வினை வழி வந்த நமக்கு அமைந்த கணவர் அல்லர். வினை வழி நமக்கு அமைந்த கணவர் அல்லர். இவர் உயிர் துணைநாதர். இவர் யாரு? உயிர் துணைநாதர்.
அப்ப அவர் சொன்னது எது சொன்னாலும் அதை சினந்து சொன்னாலோ மகிழ்ந்து சொன்னாலோ அவருடைய ஆணை பின்பற்ற வேண்டியது. பெருமானுடைய வாக்கு என் உயிர் நாதங்க. என் உயிர், உலகத்துல எல்லாரும் உடலுக்குத்தான் நாதன். உங்க கணவனுக்கெல்லாம் நீங்க உடலுக்கு தான் சம்பந்தப்பட்டிருக்கீங்க. உயிர் நாதர் பெருமான் தான் இல்லையாமா? இங்க அவ என்ன நினைச்சா, இவர பெருமானாகவே உயிர் நாதர். அதனால நீ என்ன சொன்னாலும் அத பத்தி சரியா தப்பான்னு ஆராயக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்ல. எவ்வளவு எந்த வகையிலும் கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் இல்ல. இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு? அவளுக்கு டிபெண்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் மாட்டேன்னு சொல்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையாமா? அத்தனை வாய்ப்புகள் இருந்தா கூட அவ என்ன செய்யற? அத கேட்கல. அதுக்குதான் பிரபு சொல்றாரு. விளக்குதா? புரியுதாமா? மறுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறார். அத்தனை வாய்ப்புகள் இருந்தா கூட ஆராய்ச்சி பண்ணலவா? கேட்கணுமா வைக்கணுமான ஆராய்ச்சி, அதுதான் நமக்கு வேண்டியது. அந்த ஆராய்ச்சிங்கிறது உண்மை பக்தர்களுக்கு அது இருக்கக்கூடாது. உண்மை பக்தர்னா எப்படி இருக்கணும்? என்ன சொன்னாலும் சரி அத உடனே செய்யணுமே தவிர இவருக்கு செய்யறதுக்கு இருக்கா வைக்கான்னு யோசிக்க. அதனால பெருமான் எங்க சில இடங்கள்ல லேப்ஸ் காமிக்கிறாரு. இவளுக்கு அப்படி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவ அந்த ஆராய்ச்சிய இவர் சொன்னா பெருமான் சொன்னதுதான், இவர் சொன்னா பெருமான் சொன்னதுதான், அது வழி நிக்க வேண்டியதான், வேற எதுவும் என்னால செய்வதற்கு இல்லை அப்படின்னு துணிந்துதானே செய்யறாங்க. அப்போ இந்த சிவபெருமா இந்த இதுல சொல்லக்கூடிய அந்த பெரிய புராணம்லாம் ஒழுக்கம்னு சொல்றோமா இல்லையாமா? சிவ ஒழுக்கத்தை சொல்றதுதான் பெரிய புராணம் சொல்றோமா இல்லையாமா? ஒவ்வொரு மூலமா சைவ ஒழுக்கத்தை உலகுக்கு சொல்றாரு. சிவபெருமான் என்ன சொல்றாரு? சைவ ஒழுக்கத்தை உலகுக்கு சொல்றாருங்கிறது தான் இந்த கதையினுடைய நோக்கமே. வாழ்வியல் உண்மைகள் இல்லையா? எவ்வளவு உயர்ந்த பெருமான், எவ்வளவு உயர்ந்தவர், அவரை பின்பற்றுறவங்க எவ்வளவு உயர்ந்தவர்கிறத சொல்றதுதான் இல்லையா? இப்ப இதை சொல்றவர் இவருடைய சரிதத்தை சொல்லும் போது எவ்வளவு பெரிய உலகத்தை சொல்றாரு. வீட்டுல கணவனும் மனைவியும் ஒரு காசு பெறாத சம்பத் இதுக்கு என்ன செய்யறாங்க? நான் கேட்கவே இல்லை அதுக்கு முன்னால. நான் போடுறேன் குதிலுக்குள்ள இல்லைன்ன மாதிரி பாருங்க. பைய ஓடுவோம், அது இல்லம்மா உங்க அண்ணாச்சா அது. அவரை பார்த்தேன், ஏன் எங்க சுத்திட்டு இருக்கிறது ரோட்ல, வீட்டுக்கு போக முடிஞ்சா நான் ஏன் எங்க சுத்துறேன், அங்க போக முடியாம தான் இங்க ரோட்ல அழைக்கிறேன். தம்பிதான் கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு என்னம்மா சொன்ன, அவருக்கு வாசுவாசப்படுத்தி அனுப்பிட்டீங்க ஒரு மாதிரி. இத உங்களுக்கு அப்பவே எச்சரிச்சுட்டு போயிட்டாரு. எனக்குள்ள மருந்த உனக்கு இது எனக்குன்னு செஞ்ச மருந்து, இன்னைக்கு அது முடிஞ்சா சாப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு நான்
தினம் தினம் என்ன பாடுபடுதுன்னு பாத்துக்கணும் அப்படின்னு. இல்ல, அந்த கதையை சொல்றவரு அவர் குலம் என்ன, அவருடைய நடவடிக்கை என்ன இல்லையா? அப்ப அவர் தான் அப்படி இருக்கிறாருன்னா அவர் மனைவி, இதெல்லாமா வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணும்னு. அப்போ இதெல்லாம் எதனால வந்தது அப்படின்னா அந்த பெருமான் சார்பினால வந்தது. ஏன்னா பெருமான் அவ்வளவு ஒரு ஒழுக்கத்துல இருக்கான். அந்த ஒழுக்கத்தை உடையவனை சார்ந்ததுனால இவர் ஒழுக்க சீலரா இருக்காரு, அந்த அம்மா அப்படி இருக்காங்க இல்லையாமா? இதை என்னத்தை சோதிக்கிறதுக்கு இருக்குது இல்லையா? அதனால அந்த மனைவி கலங்கினாலும் கணவன் சொல்படி செய்வதுதான் கற்பின் திறம் என்று தெளிந்து அந்த அடியாரை வணங்கி நின்றான். அந்த அடியார நான் இம்ம உங்களுடைய பொருள், உள்ளபடி அவர் பொருள் தானே, உள்ளபடித அவர் பொருள் தான், அவரை வணங்கி நிற்குது. அப்போ இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவள், ஆமா நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் இன்னும் நான் என்ன செய்ய வேண்டியது அப்படின்னு கேட்கிறார். அது ஒவ்வொரு சொல்லிலையும் அடாடா வெறும் கதை இல்லை, அது அந்த புகழ்ச்சோழன் அந்த எரிபத்த நாயனார் அந்த 4 பாகர்கள் யானை எல்லாத்தையும் துணித்து நிக்கிறார், எல்லாத்தையும் வெட்டி சாஞ்சிட்டு நிக்கிறார். இவர் எதிர்த்து நின்னா இவரையும் சாச்சிட வேண்டியதான் அப்படின்னு நிக்கிறது. அப்புறம் அங்க அந்த ஏறு போல நிக்கிற அவருடைய திருமேனில சிவ சின்னங்களை தூரத்திலிருந்து பார்த்த அந்த புகழ்ச்சோட பணிவோட குதிரையில இருந்து இறங்கிட்டார். குதிரையில கேட்கலாம் இல்லையாமா? அவர் என்ன செஞ்சிட்டாரு, இறங்கி படைகளெல்லாம் நிப்பாட்டி தனியா நீங்க செய்தது பத்தாது, நீங்க செய்தது நாங்க செய்த குற்றத்துக்கு. அப்போ அவர் அந்த ஒண்ணு அதான் கேட்கிறாரு, உங்களுக்கு நேர்ந்த குற்றம் நாங்க என்ன செய்த குற்றம் செய்தோம் அப்படிதான் கேட்கிறாரு. அவரை குற்றத்தை விசாரிக்க வந்தவர் இப்ப என்ன சொல்றாரு, அப்ப இந்த விபூதி பூசனதை பார்த்த உடனே பூசினவர் வெள்ளையாத்தா இருப்பார், சிவன் தான், அவர் குற்றமே செய்ய மாட்டார். அப்போ அந்த அவருக்கு நாம தான் குற்றம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு அவரு முடிவு பண்ணிட்டாரா இல்லையா? ஆமா, அதுதான் இன்னைக்கு பஸ்ல வரும்போது உங்க சாத்தூர்ல இருந்து பஸ், அப்போ ஒரு பெரியவர் கூட உட்கார்ந்துருந்தேன். அவர் அங்க ஒரு வாசகம் பஸ்ல போட்டுப்பாங்களா இல்லையா, அத கேட்டேன், இது என்ன எழுதியிருக்காங்க இந்த பஸ்ல, அது குரல் எழுதியிருக்காங்க சொன்னாரு, குரல் எழுதியிருக்காங்க. கத்தி வருது எனக்கு. அது என்ன குரல் அப்படின்னா, வேலென்று வென்றி தருவது, வேலன்றி வென்றி தருவது, மன்னவன் கோல் அதுவும் கோடாது எணி அப்படின்னு ஒரு வாசகம், அருள் வாசகம் அங்க பார்த்தேன். அத கேட்டேன். அவர் பெரிய தமிழ் புலவர், அந்த ஆளு
ஒரு தமிழ் புலவர். அவர்கிட்ட கேட்ட உடனே அவருக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. என்ன சொன்னாரு? வெறுமனே வேலு, வேலுங்கிறது ஆயுதங்கள்ல சிறந்தது, வெற்றி தருவது, அஸ்திரம் சஸ்திரமா ரெண்டுமா நிற்கக்கூடியது இல்லையா? அப்படி படை, சிறந்த படை, ஒரு படைக்கலம் வெற்றியை தராது. ஒருவனுக்கு, அரசனுக்கு சிறந்த படைக்கலங்களை பயன்படுத்துவது வெற்றியை தராது, வேலென்று வெற்றி தருவது அப்படிங்கிறாரு. அந்த வேலை ஏந்தி அதை இயக்குறான் பாருங்க, அது ஒரு சடம், அது ஒரு சடம். அந்த சடத்தை இயக்குறவன் அது அந்த அதான் சொல்றாரு, அந்த சிபி 70 சொல்றத, சிபி 70 சொன்னதை சொல்றாரு. அது மருளனின் இருளாய் நிற்கும், அருள் என்னும் ஒளியாய் நிற்கும்ங்கிறாரா இல்லையா? அப்போ கை கொள்றவன் அவன் எப்படி இருக்கானோ அதுக்கு தகுந்தாப்புலதான் படை இருக்கும் இல்லையா? அப்போ அந்த படை சிறந்த படையாய் இருந்தாலும் அதை ஏந்தி இருக்கிறவன் சரியில்லைனா அது தோல்வியைத்தான் தரும் இல்லையா? ஆமா. அதனால வெறும் படை வெற்றி தராது, அந்த படை இருக்கணும். படையோடு கூட என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? என்னப்பா? அரசனோட முயற்சியும், அரசனோட ஆணை முயற்சி, அவர் சொல்லையா அரசனோட அவனோட ஓடுறது தெரிஞ்சிருக்கும். வேலை திரும்ப ஓடவும் இது நல்ல விளக்கமா இருக்க. ஐயோ அதான் இந்த இதை சொல்லி அவரு கோல் வந்து வலுசதா இருக்கணும், இல்ல உயர்ந்து நிக்கிற மாதிரி அவர் நடந்தா நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். அப்படி செஞ்சிருந்தாருன்னா நல்லா இருக்கும். கடைசியில் அங்கதான் வந்து நிக்கும். அதான் அங்க போயிட்டு வந்து தொழுவத்துல வந்து நிக்க மாதிரி. வெறும் படைக்கலம் வேதிய தராது இல்லையா? அப்படி சொன்னவர் மன்னவனுடைய கோல் அறம். கோல்ங்கிறது என்னது? அறம். அது எப்படிப்பட்ட அறம்? கோடாத அறம். அதுவும் வெற்றிக்கு காரணம் இல்லையா? அப்படிங்கிற ஒழுக்கம், அவனுடைய ஒழுக்கம். அப்ப அந்த ஒழுக்கம் இவனுடைய ஒழுகலாறு நடுநிலைமை. மன்னவன் அந்த உயிரெழுக்கு எப்படி இருக்கான்? தாய் போல இருக்கான். அந்த நாட்டு உயிரெழுக்கவன் தாய் போல இருக்கிறதுனால அத அந்த படைக்கலத்தை போர்ல கொடுத்திருக்கிறான் வேலை. இவனுக்காக நான் என்னன்னாலும் செய்வேன், உயிரை கொடுப்பேன் அப்படின்னு அவனோட அதை கையாளுதவங்கிட்ட அப்படி என்ன இருக்குது? அர்ப்பணிப்பு தன்மை. இவனுக்காக, மன்னவனுக்காக எதனாலும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறானா இல்லையா? ஆமா. அப்படிப்பட்ட பக்தி, ராஜ பக்தி, ராஜ பக்தி. அந்த பக்தி தான் வெற்றியை தருது. இது அந்த வெற்றிக்கு இது துணை நிற்குது. எது? வேல். அப்ப முதன்மை எது எழுதுது? பக்தி. அதான் சொல்றது. விளங்குதா? அதனால அவர் அதை கொடுத்துட்டு அவர் கேட்கிறாரு, நாங்க தான் தப்பு செஞ்சிருக்கணும். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இவங்களை சரியா செலுத்தாததுன்னா நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிற மாதிரி இதுக்கெல்லாம் செய்யறதுக்கு காரணம் யாரு? என்ன தண்டிக்கணும், நான் தண்டிக்கப்படணும்
அப்படிங்கறத அவர் முதலே உறுதி பண்ணிட்டாரு. அது பண்ணது இன்னும் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய கோபம் எல்லாம் தேறி நீங்க இவரு செங்கோல் செலுத்துறாராம். இவரே இந்த புகழ்ச்சோழன். ஆமா, நீதி செலுத்துறான் இல்லையாமா? அறநீதி, மனுநீதி, இந்த நீதி செலுத்தான். அவர் சிவநீதி செலுத்துறாரு. அவர் என்ன செய்யறாரு? சிவநீதி செலுத்துறான். அப்ப அவர் வழி நிக்கிறது தான் சிறந்ததுன்னு சொல்லி, உங்க நீதியில என்ன சொல்லியிருக்கோ அதுபடி செய்வதற்கு நான் தயாரா, என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, இன்னும் என்ன செய்ய உள்ளது அப்படின்னு கேட்கிறாரா இல்லையா? அவர் தன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லி முதலே சொல்லிட்டாரு. அது அவருடைய நீதியே அதை உறுதி செஞ்சிடுது. அதுலயே ஒரு மனம் பொருந்தாது. என்ன சொல்றாரு? இன்னும் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அதையும் செய்யுங்க. அவன் உயிரை புடுங்குற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு ராஜனை போய் நாம வெட்டி சாய்க்கணும், இத மாதிரி ஒரு அரசன் கிடப்பானா அப்படின்னு அவனுடைய பக்திய வச்சிருக்காரா இல்லையா? அவர் நிக்கிறாரு. அதுபோல எங்க அந்த அவர் கேட்கிறாரு, இத கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத எண்ணமெல்லாம் இல்லாம அவர் உடனே இருக்கிறத கேட்டேறேன் அப்படின்னு நினைக்கிறாரு இல்லையாமா? அப்போ அந்த யோசனை இதெல்லாம் யாருக்கு சாக்கு போக்கு சொல்லுறவங்க தான் இந்த யோசனை எல்லாம். இவருக்கு ஒரே தீர்மானம் தான், அவங்க கேட்டா எது வேணாலும் கொடுக்கணும், அவ்வளவுதான். அது கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறதெல்லாம் கிடையாது. அப்புறம் அதை கொடுத்த உடனே அந்த அம்மாவும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவர் யாருன்னு நினைக்கிறாங்க. ஆமாடா, அதுதான் இப்போ அந்த மெய்ப்பொருள் நாயனார் அந்த சிவ வேடம் போட்டு வந்த முத்தாநாதனை இவன் சிவமே, வேடத்தால் சிவம் அப்படின்னா அவன் சிவன் தான். அவனால நமக்கு நல்லது வருமே தவிர தீ வராது அப்படின்னு கன்ஃபார்ம்டா இருக்காரு. அவருக்கு அதுல மாற்று கருத்தே இல்ல. அவன் எப்படி இருந்துட்டு போறான், ஆனா இந்த வேடம் நன்மை ஒன்றையே செய்யும் அப்படின்னு நினைக்கிறாரா இல்லையா? ஆமா, அப்படி நினைக்கிறார். அதனால இந்த அம்மா உயிர் நாயகன் நமக்கு நன்றுடையான் தீயதே இல்லான், அவனால நமக்கு எந்த தீங்கும் வழியும் வராது அப்படின்னு. எப்படிப்பட்ட ஒழுக்கம் பாருங்க. அவர் அப்படி நினைச்ச மாதிரி இந்த அம்மா நினைக்கிறாங்க. விளங்குதா? அப்படி நினைச்சு எனக்கு இதை தவிர மாத்தி சொல்றதுக்கு உரிமை என்ன இருக்குது? உரிமை இருக்குதா இல்லையே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த ஆளு கொடுத்துட்டாரு. என்ன சொல்றாரு? கொடுத்தாச்சு, இன்னும் என்ன செய்யணும் அப்படிங்க. அப்போ அந்த மனைவியை கேட்டு கொடுத்ததோடு அவருடையது நிறைவு பெறலைங்கிறாரு. மனைவியை கொடுத்ததோட அவருடைய பணி நிறைவு பெறலன்னு தான் என்ன சொல்றாரு. ஆமா, இன்னும் நான் என்ன செய்யணும், உங்களுக்கு முழு திருப்தி வர்றதுக்கு என்ன செய்ய அப்படின்னா என்ன, இன்னும் எதை கொடுப்பது, இதை கொடுத்தாச்சு, இன்னும் வேற என்ன கொடுக்கணும் சொல்லுங்க அப்படின்னு அவர் நிக்க. எல்லாம் இது எங்க கேட்கறது? இயற்பகையார் அடியாரை கேட்க அவன் சரி கொடுத்துட்ட. இவர் கேட்டது, நீ கேட்டதுனால நான் சொல்றேன், நான் இதை வாங்கிட்டு அப்படியே போலாம்னு தான் பார்த்தேன். நீ என்ன செய்த, இன்னும் என்ன வேணும் கேட்க வா, கேட்டியா? அதனால நான் நீங்க கேட்கறதுனால நான் சொல்லுதேன். விளங்குதா? இப்படி பைக்காரா இருப்பாராமா? அவர் சொல்றாரு, நீ கேட்ட அதனால நான் சொல்றேன், நான் உன் சுற்றத்தாரையும் இந்த ஊரையும் கடந்து செல்லும் மட்டும் நீ துணையாக வர வேண்டும். இதையும் செஞ்சிரு. எதை செஞ்சிரு? நான் உன் சுற்றத்தாரையும் இந்த ஊரையும் கடந்து செல்லும் மட்டும் எனக்கு பாதுகாப்பா. அப்போ அவர் பாதுகாப்பா வர்றது மட்டும் இல்ல, அவர் கூட வந்தா இவர் ஓந்து கொடுத்திருக்கிறாரு.
இத நான் களவாண்டு வரல இல்லையா, அந்த அம்மா இருக்காங்க அவர் இருக்காங்க. ஆமா, ஏன்னா இங்க அப்படி செய்யறது இல்லை. வடநாட்டு மன்னர்கள் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஏமா அப்பர்னா நம்ம அப்பர் இல்ல, அக்பர் அக்பர் ஹுமாயூன் இதெல்லாம் இருக்காங்க இல்லாமா. அவுரங்கசீப்பு, என்ன சீப்பு, அவங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா இல்லையா? அவங்க ஒரு படையெடுத்து போய் ஒரு நாட்டுலன்னா முதல்ல அந்த புறத்தை காலி முடியாங்க. முன்னால சண்டைக்கு போனா ஆணிரை கவர்தல் இருக்கு, ஆணிரை கவர்தல் அப்படின்னு அது ஒரு முக்கியமான ஒண்ணா. ஏதோ செல்வம்ங்கிறது, ஆமா, அத முதல்ல கவர்ந்துருவாங்க. இப்ப பொண்ணு பொருளெல்லாம் முதல்ல கஜானாவை காலி பண்ணது மாதிரி அப்போ அதை செஞ்சிருக்காங்க இல்லையாடா, அப்படி செஞ்சிருக்காங்க. இங்க இவங்க என்ன செய்வான், நேரம் அந்த புறத்துக்கு போய் அந்த புறத்தை காலி பண்ணுவான். இவன் அந்த புறத்துல இருக்கவங்களதான் தூக்கி கொண்டு போய் அவன் அந்த புறத்துல வச்சிருவான். முதல்ல இதை ஷிஃப்ட் பண்ணு, இந்த கூட்டத்தை புறம் மேட்ச் அங்க கொண்டு போவோம் வேணுதா. அப்போ இங்க மாதவம் செய்த தென் திசைங்கிறார் இல்லையா? இங்கேயும் அங்கேயும் ஏணி வச்சா எட்டுமா, இந்த ஒழுக்கத்துக்கும் அந்த ஒழுக்கத்துக்கும் இல்லையாமா? எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. அதனால அந்த நான் உன் சுற்றத்தாரையும் இந்த ஊரையும் கடந்து செல்லவற்றுக்கும் நீ எனக்கு துணையாக வர வேண்டும் அப்படின்னு அவர் கேட்டா என்ன செய்யணும்னா இதை சொல்றாரு இல்லையா? அப்போ எல்லாத்துக்கும் துணையா இருக்கிறவன் யாரு? அந்த பெருமான் ஒரு துணையை கேட்டு. என்ன பகையா இருக்குது, ஒரே பகையாத்தானே இருக்குது. ஆமா, எனக்கு ஒரு துணை அப்படின்னு சொல்லி அந்த நாதனே கேட்கிறார். எல்லாருக்கும் துணை, அபயம் அளிக்கிறவன் அவனுக்கு ஏது பயம்? அவன் என்ன சொல்றான், இவரிடத்துல அபயம் கேட்கிறான், இந்த வேலையை செய்யுங்கிறான். எனவே நீ துணையாக வர வேண்டும் என்று. அதெல்லாம் அந்த பிள்ளை கரிய கேட்டாரு இல்லையா? ஒரு குலத்துல ஒரே பிள்ளையா இருக்கணும், அது மூத்த பிள்ளையா இருக்கணும். அத தாய் பிடிக்க தந்தை அறிந்து எனக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? ஆமா, பசுப்படுத்து உண்போமோ சொல்லி சரி, அதோட போகாம இதையும் சொல்றாரு இல்லையா? அதே மாதிரி கொடுத்தது மட்டுமே நீ எனக்கு கொடுத்துட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க கூடாது, என்ன செய்யணும், எனக்கு இந்த வேலையும் செய்யுங்க. இதெல்லாம் எதுக்கு? இந்த பற்ற முற்றும் துறந்துட்டானா இல்ல இங்க கொஞ்சம் ஒன்னும் ஊத்திட்டு கிடக்கா அப்படின்னு பாக்குறாரு. அதனால இவனே நீயே கூட வந்து என்ன செய்யணுங்கிறாரு, இந்த ஊரை விட்டு நான் கடந்து சேர்ற வரைக்கும் நீயே வரணுங்க, யாரையா ஒரு ஆளை போடு அப்படிலாம் சொல்லல. இந்த பிரிவினால வாடுதற்குரியவனையே கூட கூப்பிடுதாரு பாருங்க. அவன் இங்க வரும்போதாவது மனசு மாறி அடடா நம்ம மனைவிய ஒரு நாள் காதன் மனையாளுங்கிறார். இத சாக்கு வச்சுட்டு எடுத்துக்கிட்டு ஓடிடலாமா? இத வந்து எல்லாம் சண்டை போடுறாம இத சாக்கு வச்சுக்கிட்டு போயிடலாமா? அப்படி எல்லாம் நினைக்காம என்னமா துணையாக வர வேண்டும் என்றார் நாயனார். அவர் உடனே ஆடையை இறுக்கி கட்டுறாரு. என்ன செய்யறாரு, சண்டைக்கு சன்னத்தாராயிட்டாரு உடனே இல்லையா? ஆடையை இறுக்கி கொண்டு கையிலே வாழும் கேடையும் எடுத்துக்கொண்டு
அடியாரையும் தன் மனைவி முன்னால போக வச்சுட்டு, ரெண்டு பேரையும் முன்னால போக வச்சுட்டு, யாரு முன்னால யாரு போறது? பின்பற்றி. ஆமா, அதனால அவரு போக செய்து பெண்ணை அவர்களுக்கு பாதுகாப்பாக செல்லலாம். யாரால பாதுகாக்கப்படுகிறோமோ அவருக்கு பாதுகாப்பு கொடுக்காரு. எத்தனை பகை போடுறாரு பாருங்க. ஏற்பகையில இப்படியெல்லாம் ஒரு சரிதத்தை எழுத முடியுமாமா? இது நடந்திருக்குமான்னு கூட சந்தேகமா இருக்கு. இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? இல்ல சேக்கிழார் பெருமான் இப்படி வர்ணிச்சு சொல்றாரா? நம்ம ஒழுக்கத்தை இப்படி சொல்றாரான்னு. ஆனா சொன்ன பிறகு பொய் சொல்லலாம். யாரு? அவர்லாம் சொல்லியிருக்காரு, பெருமான்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதனால சுற்றாத்தார் இந்த செய்தியை கேட்டு ஆயுதங்களுடன் வந்து அவங்கள மறிக்கிறாங்க. எதுக்காக மறிக்கிறாங்கம்மா? குல பெருமையை. குலம் பொல்லேன் அப்படிங்கிறாரியா? குலத்துக்கே இழுக்கா வந்துட்டானே, குலத்துக்கே இழுக்கா வந்துட்டானே அப்படின்னு அந்த குலத்தினுடைய பெருமையை காக்க, தங்களுக்காக வரல. எதுக்கு வந்திருக்காங்க? குல பெருமையை காப்பதற்காக வந்து மறித்தார்கள். அதை நிகழ ஒட்டாது மறுக்கிறாங்க. அப்போ எப்படி அந்த நீலி இருக்காலமா? யாரு? என்ன ரொம்ப என்ன நீலியவா? சொல்லுடா. பேய் தானே ஒரு பேய் தானே வந்து சொல்லி நீதி கேப்பா. சபையோர் வந்து அவளுக்காக அந்த நீதி தவறுனதுனால எல்லாரும் அதுல. ஆமா, அதுதான். அவளை எந்த ஊர் நீலிங்கிறாரு? அத சொல்லுனா. அப்போ அந்த ஊர் நியாய சபையார் அவர்களுடைய நீதி தவறுச்சுன்னு அத்தனை பேர் என்ன செய்யறாங்க? உயிரை கொடுக்குறாங்களா இல்லையா? மானத்தை காப்பாத்துறதுக்காக உயிரை கொடுத்துட்டாங்க. நாம சொன்னது நூதி தப்பு போச்சே, அவன் வந்து முறையிட்டானே, இவ பேய், இவ கூட என்ன அனுப்பாதீங்க அப்படின்னு முறையிட்டான். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டுதான், நீ போ அப்படின்னு அப்படி சொன்னோமே, அது உள்ளபடி அது பேயத்தான் இருந்திருக்குது. அதனால செத்து போயிட்டானேங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க? அத்தனை பேர் உயிர் துறந்தார்கள். உயிர் துறந்தாங்களாமா? எதுக்கு? அந்த மானத்தை காப்ப, அந்த நியாய சேவையினுடைய மானத்தை காப்பதற்காக உயிரை கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ இவங்க இந்த குலத்தை பெருமையை காக்கிறதுக்காக இவங்க உயிர் துறக்க ரெடி ஆயிட்டாங்க இல்லையா? அதனால வந்து தடுக்கிறாங்க. அப்போ வழிமறித்து நிற்க அப்போது ஏற்பகையார் அவர்களோடு போரிட்டு பலரை துணித்து வீழ்த்தினார். அவங்க சுற்றத்தார்னு கூட பார்க்காம நல்லது தானே செய்ய வந்திருக்காங்க அப்படின்னு கூட நினைக்காம என்ன செஞ்சாரு? கொள்கைக்கு எதிராக நிற்கிறாங்கன்னு எல்லாத்தையும் வெட்டி சாச்சிட்டாரு. சிலர் ஓடி போய்விட்டார்கள். அதுக்கப்புறம் அந்த பெருமானையும் தன் மனைவியையும் சாய்க்காடு என்ற இடம் வர வரைக்கும் உடன் போய் விட்ட போது ஏற்பகை இனி போகலாம். ஏற்பகை ஆமா, பகையெல்லாம் போயிடுது, அதனால இனிமே நீ போகலாம் என்று
அந்த தானம் வாங்குற அந்த அடியார் சொல்லு இவரு பார்க்கிலன் போதான் பின்னி, பார்க்கிலன் போதான் பின்னி திருப்பி பார்க்க மாட்டான். யார? அவன் காதன் மனையாள் இல்லையா? அவளை அவர் விரும்புகிறவதான். அத திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஏன் திரும்பி பார்க்க மாட்டான்? என்னடா நினைக்கக்கூடாது. குடுத்தமே குடுத்தமே நினைச்சிருந்தா அது. ஆமா, அது அந்த வாசனை எல்லாம் அறந்துச்சு. வாசனை கூட அருந்துட்டு அவரு அதே என்ன அத கொடுத்த உடனே ஏதிலார் போல நோக்கி அப்படின்னு அவரு சொன்னாரா இல்லையா? அது மாதிரிதானே இவரும் பாக்குறாரு. அவரை வணங்குறாரு, அவங்கள அந்த அம்மாவை வணங்குறாரு. அப்பவே அடியாருடைய பொருள். அதனால அவர் வணங்கத்தக்கவன்னா இவங்களும் வணங்கத்தக்கவங்க. மனைவி யாராவது வணங்கிட்டு இருப்பாங்களா? அது இந்த காலத்துல உண்டுங்கிடும். அது இந்த கால சட்டம் அப்படி சார். கும்பிடு போட வேண்டியதான். அப்படியாம்மா? ஆமா. கும்பிடட்டும் கும்பிடட்டும். என்னப்பா பெருமானுக்கு கொடுத்துட்டார்ல பொருளை, யாரு அப்படி கொடுப்பா? அது நான் கேட்கல. இந்த காலத்துல அதனால இங்க அந்த சாக்காடு போய் திரும்பி பார்த்து போகலாம், ஏற்பகை நீங்க செல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யறாரு? திரும்பி பார்க்கிறேன் போதான் பின்னி போதான், திரும்பி பார்க்காம போறாரு. பாக்கற திரும்பி கூட கடைசியா ஒரு தடவை பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு கூட பார்க்கல. ஏன்னா அந்த பொருள் மேல ஆசை இருக்குதுன்னு அர்த்தம். பார்த்தா அந்த பொருள் மேல இன்னும் ஆசை இருக்குதுன்னு. அதனால அந்த பார்க்கலேன் போதான் பின்னே அப்படிங்கறதுதான் பற்ற முற்றம் இருக்கிறது. வெறும் வாய் வார்த்தை இல்ல அவர் சொன்னது. அவர் சொன்னது என்னது? வாய் வார்த்தை இல்லை. வாயில நாம 1000 பேசுறோமே, அது பேசுவோமே நல்ல. ஆனா அப்படி நம்மால செய்யறோமா? செய்ய மாட்டோம். ஆனா இவரே அதான் பொய்யலாம் இல்லையா? அதனால அப்படி அவர் மீளும் போது அந்த சிவன் அடியார், அது சிவபெருமான். அந்த சிவபெருமானாரிய தாங்க முடியல. சிவபெருமானாரிய தாங்க முடியல. இவ்வளவு நாள் இவர் கூட வந்தேன். அந்த மனைவியை நாம வாங்கினது கேட்கறதே தப்பு. கேட்கறதே தப்பு. ஒரு அடியார் குலத்துல வந்துட்டு இப்படி கேட்கறதே தப்பு இல்லையா? அது கேட்டாச்சு. அவரும் உடனே குடிச்சிட்டாரு. அவர் சொன்ன சொல் பிரகாரம் நிக்கிறாரு. கொடுத்துட்டாரு. சரி கொடுத்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போகல. நீயே வந்து கடைசி வரைக்கும் வழி அனுப்பி விடுறதுக்கு வாரம் அப்படின்னு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு வர சொல்லியாச்சு. அதுக்கும் அவரு ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டு வந்து இந்த ஊர் வரைக்கும் உணர்ந்து விட்டாச்சு. விட்ட உடனே சரி இனிமே பகை போயிடுது, நம்ம இடம் வந்துருச்சு. ஏன் சாய்க்காடு வந்த உடனே நம்ம எல்க வந்துருச்சு, இனிமே நீங்க போகலாம் அப்படின்னு அவருக்கு விடை கொடுக்கிறாரு. விடை கொடுத்தா அவர் என்ன செய்யறாரு? ஆமா, விடை கொடுப்பவர் யாரு? யாருமா விடை கொடுக்கறது? அவரு கொடுக்கணும். ஆனா இவர் கொடுத்து விடை ஏறி வந்து விடை அவரு கொடுக்கணுமா? யாரு கொடுக்கணுமா? நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அப்படி இவர் கொடுக்கணுமா? அதுக்கு பதில் அவர் என்ன செய்யறாராம்?
அவர் கொடுக்கிறாராம். இங்க போங்க இந்தம்மா இந்த சேக்கரார் சொல்றாரு. இந்த சேக்கரார் செஞ்சதுல ஒரு சின்ன மாற்றம் பண்ணணுமையா. இது அவர் சொல்ல வேண்டியது. இதுல இவரு மாத்தி டயலாக்கு மாறி போச்சு. அவர் சொல்ல வேண்டிய டயலாக்கு இவர்கிட்ட மாறி போச்சு. அத கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டா சிறப்பா இருக்கும். பெருமாள் தான் சொல்றாரு. நீங்க தான் சொல்றிய மாத்தணும் முடியும். நீங்க தான் சொன்னீங்க இவர் சொல்ல வேண்டியது அவர் சொல்றாரு. சரி, அவர் போனாரு இல்லையா? அவர் திரும்பி பார்க்காம போறாரு, பற்றே இல்லாம போறாரு. அப்படி போறவர அப்போ அவர் பற்று முற்று விட்டவர் போறாரு. எந்த பெருமான் திரும்பி பார்க்கிறார்? எதை பார்க்கிறாரு இவரு? எதையும் திரும்பி பார்க்காதவரு திரும்பி பார்க்கிறார். இல்லைங்க, இந்த பேர் பார்க்கானான்னு பார்த்தாரு, பார்க்கல. அவன் பார்க்காம போறான் இல்லையா? அவர் திரும்பி பார்க்க போய் தானே தெரியுது. ஆமா, அவர் பார்க்காம போறத பார்த்து இவர் நினைக்கிறார், இப்படி ஒரு ஆள் இருப்பானா, இப்படி ஒரு ஆளு இருப்பானா என்று அந்த அடியாறு அவருடைய பிள்ளைகள் தானே, இப்படியும் ஒரு பிள்ளையா, இப்படி ஒரு பிள்ளையா கேட்டா பற்றியா? அப்போ இவங்க தான் எல்லாம் சொல்றோம். புளியம்பழம் போல, புளியம்பழம் போல ஒட்டாம இருக்கணும். ஒட்டாம இவங்களா இருக்கான். யார் இருக்கா? இருக்கிறாரு இல்லையா? குடுத்துட்டு போனாம. ஆமா, அப்ப திருப்பி கூட பார்க்க மாட்டான். அப்ப முழுவதும் பற்ற விட்டுட்டான் இல்லையாமா? அப்படி அவர் முழுவதையும் பற்ற விட்டு, ஏன்னா இந்த பற்று நீங்காதவர் யாரு? இந்த மனிதர் ஒரு பிறவியில ஒரு பொருளை கொடுத்துட்டா அந்த பற்று போகாது இல்லையா? அப்படி இருக்கிறவர் இவர் பற்ற விட்டுட்டார். எந்த பொருளை, எல்லா பொருளையும் பற்றி இருந்தாலும் எந்த பொருளையும் பற்றில்லாம இருப்பவர் பெருமான். அவர் திரும்பி திரும்பி பார்க்கிறார். அவர் என்ன செய்யறாரு? பார்க்கிறார். இந்த பையன் நடா இப்படி போறான் அப்படின்னு பார்த்து அவரை பார்த்து ஓலம் விடுகிறார். அவரை பார்த்து ஓலம் விடுகிறார். அதனால இயற்பகை முனிவா என்ன சொல்றாரு? இயற்பகை முனிவா, நீதான் முனிவர். எங்க காட்டுல போய் தவம் செஞ்சுட்டு இருக்காங்கல்லம்மா முனிவர்கள். முனிவர்னா யாரு? பற்றுகளை முனிந்தவன், வெறுத்தவன், உலகத்தை முனிந்தவன், அவர்தான் முனிவர் இல்லையா? அப்போ உள்ளபடியே முனிஞ்சவர் யாரு? அவன் தான், அந்த ஏற்பகை தான். ஆமா, அதனால ஏற்பகை முனிவா. ஏன்னா இது எதுக்கு சொல்றாருடா? ஏன்னா இந்த சகலன் தான் மாயா பந்த உடையவன். இந்த சகலன் தான் மாயா பந்த உடையவன். அப்பேற்பட்ட சகலனம் அந்த வர்க்கத்துல வந்து இல்லையா, அவனுக்கு பிடித்த அந்த மாயையை நீக்கிறோம். நீக்குனா அவன் என்ன செய்யறான்? அதுல பற்றே இல்லாம இருக்கான். அதுல பற்றே இல்லாம இருக்கிறானா இல்லையா? ஆமா, திரும்பி பார்க்க மாட்டான், ஒண்ணு செய்ய மாட்டான். அதனால பந்தப்படக்கூடிய நிலையில் இருக்கிற ஒரு ஆன்மா, இவனுக்குதான் இந்த பந்தம், 3 பந்தம் வச்சிருக்கிறார். அப்பேற்பட்ட ஆன்மா எப்படி இருக்குது? இப்போ எதுக்காக அத்தனை பந்தத்தையும் விட்டு இருக்குது? பெருமான் மீது இருக்க பற்று காரணமா? பெருமான் மீது இருக்க பற்று காரணமா? இது எதுக்காக சொல்றாரு?
இது எதுக்குமா சொல்றாரு? எதுக்குமா சொல்றாரு இது? ஐயா 3 மலங்கள்லாம் இருக்குது. மலம் இருக்காதியா? 3 மலம் இருக்கு, 2 மலம் இருக்கு, 1 மலம் இருக்கு. இது வரும். இதெல்லாம் இறைவனை பற்றுவதற்கு தடையா இருக்குது. தடையா இருக்கிறது 1 மலம், தடையா இருக்கிறது 2 மலம், தடையா இருக்கிறது 3 மலம் வரும். இந்த 3 மலம் தடையா இருக்கிறவனே என்ன செஞ்சுட்டான்? இறைவனை பற்றி. விளங்குதா? யாரு அடைவதற்கு தடையா இருக்குதோ அந்த தடைய நீங்க அவன் அதை அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் இது தேவையில்லை தானே? பெருமான அடைஞ்சாச்சுன்னா ஆமா இது. அதனால அந்த பெருமான் இவன் தான் பற்று முற்ற விட்டவன். இப்ப சகலருக்கு இந்த தொத்து உள்ளார் துணை தோற்றாள், தொத்து உள்ளார் ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றோம். அந்த சகல வர்க்கத்துல வந்தவன் தான் இப்ப என்ன செய்யறான்? திரும்பி பார்க்க மாட்டான். அந்த அப்போ இறைவன் மேல அவ்வளவு ஒரு பற்று வச்சதுனால, அப்போ இறைவன் மீது பற்று வைப்பவர்களுக்கு இந்த மலங்கள் பந்தம் அல்ல. இந்த மலங்கள்லாம் பந்தம் அல்ல இல்லையா? எல்லா பந்தத்தையும் எதனால விட்டுருக்கான்? அவன் பற்றுனால விட்டுருக்கான். அப்ப அவனை பற்றுறதுனால இந்த பற்று பூரா போயிட்டுதான் இல்லையா? இதெல்லாம் நீக்கிறதற்கரிய பற்று. அதனால அவன் அந்த பெருமானை சொல்றாரு, ஏற்பகை யாரு? ஏற்பகை முனிவா ஓலம் என்று சொல்லி அங்க ஏற்பகை முனிவா ஓலம் ஏண்டி நீ வருவாய் ஓலம். அவனை போன்னு சொன்னவரு இப்ப என்ன சொல்றாரு? வாங்குறாரு. அப்போ அங்க அது போன்னு சொன்னது பாச நீக்கம். இங்க வாங்கிறது சிவப்பேல். விளங்குதா? அதனால என்ன சொல்றாரு? ஏற்பகை சாய்க்காடு வந்தாச்சு நீங்க போகலாம் அப்படின்னு சொன்னவரு இப்ப என்ன சொல்றாரு? வா ஈண்டி நீ வருவாய் ஓலம் சொல்றாரு. ஏற்பகை முனிவா ஓலம் ஈண்டி நீ வருவாய் ஓலம். அயற்பிலாதானே ஓலம். என்ன சொல்றாரு? அயற்பிலாதானே ஓலம்னா என்ன? ஏன்னா அயற்பிலாதான ஓலம்னா என்ன? வழிபாட்டுல தொழில் இல்லாம வெளிகள் இல்லாம 11ஆம் நூற்பா. நாம 11ஆம் நூற்பா தானே பாக்குறோம். ஆமா, பெருமானுடைய கிரேச மறக்க கூடாது, அவனுடைய உபகாரத்தை மறக்க கூடாதுங்கிறார். பெருமானுடைய உபகாரத்தை மறக்க கூடாது அப்படிங்கிறார். அதனால இவன் என்ன சொல்றாரு? அயற்பிலாதானே ஓலம். அப்ப அந்த கொண்ட கொள்கையில கொஞ்சம் கூட தொய்வல் இல்லாதவன், கொண்ட கொள்கையில தொய்வல் இல்லாதவன். அதனால ஐயனே ஓலம் ஓலம் அப்படின்னு அந்த பெருமானு. அப்போ அவரு ஏண்டினி வருவாய் என்று அவருக்கு எது கொடுக்கிறாரு? முக்தி. அதனால அந்த சுற்றத்தாரில் விளைவு அந்த உயிர் பிழைத்தவர் அவரு ஏற்பகை ஏண்டினி வருவாய் ஓலம் அப்படின்னு அவர் என்ன நினைக்கிறாரு? ஓஹோ, நாம வெட்டி சாச்சல மிச்சம் உள்ளவன் வேணாது நாம எப்ப போறோம்னு பார்த்து இவருக்கு தீங்கு கொடுக்கறானோ இழைக்கிறானோ நாம போய் காக்கணுமோ அப்படின்னு வந்தேன் வந்தேன் என்ன சொல்றாரு? ஏண்டினி வருவாய் வருவாய் நான் சொல்றாரு. வந்தேன் வந்தேன்
அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டே ஓடுறாரு. அதனால அங்க பெருமான் சொல்றாரு, இந்த பிள்ளைய நான் பிரிஞ்சாலா, பிரிஞ்சவளாம வாங்கணும். அவன் என்னைக்கு பிரிஞ்சான், பிரிந்தவர் போல அவன் என்ன சொல்றான், வந்தேன் தான் இல்லையா? அவன் அதான் முதலே சொல்லிட்டாரு, அயற்பிலாதானே ஓலம்பு. அயர்ப்பு எதுல? அறிவுல. அப்போ அயரா அன்புல, அயராமையாலான அன்புன்னு சொன்னாரா இல்லையா? அப்படி பெருமான அயராம இருக்கான். அவன் அப்படி அயர்ந்திருந்தவன போல என்ன சொல்றான், வந்துட்டேன். அப்போ அப்படி எண்ணி பார்த்தவர் அந்த இயற்கையாக திரும்பி அவர்களை நோக்கி ஓட, வந்தேன்னு சொல்லி ஓடனா அங்க என்னது இருக்கு? பெருமான் அவர் மனைவி மத்திரம் நிக்கிறாங்க. அவர் என்ன போயிட்டாரு, மண்ணில நின்றவர் விண்ணுக்கு போயிட்டார் இல்லையா? அப்போ அந்த பெருமான் இவருக்கு முக்தி கொடுக்கன்னு வந்தவரு இவரால நெகிழ்ந்து போயிட்டார். இந்த அடியாருடைய பக்தியை பார்த்து நெகிழ்ந்து, இல்லையா? இப்படி ஒருத்தன் இருப்பானா அப்படின்னு நினைச்சு அந்த பெண்ணை விட்டுட்டு எங்க பறித்தாரு, விண்ணுல நிக்கிறாரு. அப்போ அங்க இயற்பகையாட்ட மனைவி மாத்திரம் அங்க தனியா நிற்பதை கண்டு திகைத்து நின்ற போது இவர் எங்க போயிட்டாரு அப்படின்னு அவருக்கு பயம். யாருக்கு? ஆமா, இவ மாத்திரம் நிக்கா. அப்போ நம்ம ஆள்கள் வந்தா என்ன செய்வாங்க, என்னமா செய்வாங்க? இவர் மேலதான கோபம், அவரை துணிப்பாங்க. இவ்வளவு ஒண்ணு செய்ய மாட்டாங்க. அதனால இவ மட்டும் நிக்கா. அவரை காங்கரியன்னு பதறி போய் பார்த்தா அவர் எங்க இருக்காரு, வெண்ணுல நிக்கிறார். ஆமா, அதனால அந்த 2 பேருக்கும் காட்சி கொடுக்கிறாரு. வந்தது பெருமான்கிற காட்சி கொடுத்து அவங்க 2 பேரையும் வருவாயின்னு கூப்பிட்டாரா இல்லையா? வருவாயினானது என்னமா? வரும் வாய் ஞானம் அந்த வணிக குலத்தவருக்கு, அந்த வணிக குலத்திற்கு இதுதான் வருவாய், இதுதான் லாபம் என்று ஆன்ம லாபத்தையே வருவாயாக காட்டினார். யாருக்கு வருவாய்? வணிகருக்கு வருவாய் எதுமா? என்னமா? பொருள் பெருக்கும். இவர் என்ன செய்யறாரு? எது வருவாய்ங்கிறாரு? ஆன்ம லாபம் தான் லாபம், முக்தி இல்லையா? அதனால அங்க சிவலோக பதவி பெற்றார்கள். அந்த சிவபெருமானுடைய அடியார்கள் பல வகையில தம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதுல இந்த சிவபக்தி முதிர உலகில் உண்டான பற்றுக்கள் மெல்ல மெல்ல கழன்றும் தமக்குரிய பொருள்களையும் தன்னுடைய உடல் சுகத்துக்காக உள்ள பொருள்களையும் உடல் உறுப்புகளையும் தம் உயிரையும் தியாகம் செய்கிற நிலை அந்த பக்தர்களுக்கு ஏற்படும். சிவன் அடியார்கள் எப்பொழுதும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற மனப்பான்மை உடையது இல்லையா? அது மிக மிக உயர்ந்த பண்பு. அது அப்பர் சாமிகளும் தேவாரத்தில் பாடுகிறார் இல்லையா? அதனால பொன்னையும் பொருளையும் கொடுத்து அப்படி கொடுத்தவர் உண்டு, பிள்ளையை கொடுத்தவர்கள் உண்டு இல்லையா? பொன்னையும் பொறுத்தையும் பெருமானுக்கு அந்த அமர்நீதி எல்லாம் வைக்கிறாரு.
அப்படி கொடுத்தவர்கள் இருக்கிறாங்க, உயிரை கொடுத்தவங்க இருக்கிறாங்க. உயிரை கொடுத்தவங்க இருக்கிறாங்களா இல்லையா? யாருமா உயிரை கொடுத்தவன்? யாருடா? காளீஸ்வரி, உயிரை கொடுத்தவன் யாரு? என்னமா? என்னப்பா? மெய்ப்பொருள் நாயர் திருவேடத்துக்காக உயிரை கொடுத்தாரு. வேற யாரு இருக்கா? சொல்லுமா. ஏனாதி, ஏனாதி நானே. ஏமா ஏனாதி நானே. ஏனானது ஓரெழுத்து ஒரு மொழி. ஏங்கிறது என்னது? பெருமான். ஏங்கிற மாதிரி ஏயும் அவரே நாதி, அவரே பட்டுக்கோவி. ஆமா பிறகு, ஆமா அவரே எனக்கு நாதி. அப்படி இருந்ததுனால யானாதி, யானாதி ஓனாதின்னு விளங்குதா? என்னப்பா இங்க இவரு உலக வணிக பொருளை வணிகம் செய்யறவரு இல்லையா? இவரு அதுக்கு வருவாய் என்ன வரும்? உலக பொருள் யானை போய் செஞ்சா வருவாய் என்னமா வரும்? செல்வம் வரும் இல்லையா? இவர் என்னத்தை செய்யறாரு? இவர் என்னத்தை செய்யறாரு? என்னமா செய்யறாரு? இவரு பக்தி என்ன செய்யறாரு? அடியாரிடத்துல பக்தியை தான் கொண்டு செய்யறாரு. அதனால அவளுக்கு எது காட்டாலும் பெருமானுடைய பொருளை காக்காம உலகத்துல பொருள் பற்று இல்லாம அருள் பற்று கொண்டு திரிகிறார். பொருள் பற்று இல்லாம அருள் பற்று கொண்டு திரிகிறார். அதனால அவருக்கு ஆன்ம லாபம் என்ன? வருவாய்னா அது வாயில் முக்கிய அடையிறதுக்கு வாயில் ஞானம். அதுக்குனால வரக்கூடிய வருவாய் எதுங்கிறதுனா அதான் வருவாய். வருவாய்னு பெருமான் திருவடிக்கு போறது. பெருமான் கூப்பிட்டு கொடுக்கிறார். வருவாயின்னு கூப்பிடுறாரா இல்லையா? ஏண்டினே வருவாய். அவருக்கு வருவாய். ஆமா ஆமா கூப்பிட்டு கொடுக்கிறார் இல்லையா? கூவி அழைத்து வருவாயை கொடுக்கிறார். விளங்குதாமா? அதனால இங்க பொண்ண பொருளை கொடுத்திருக்காங்க, பிள்ளைய கொடுத்திருக்காங்க. மனைவியை அழித்தவர் உண்டு. இவர் மனைவியை கொடுக்கிறார். கண்ணை கொடுத்தவர்கள் இருக்கிறாங்க, கண்ணை கொடுத்தவங்க இருக்கிறாங்க. இது போல பெருமானுக்கு உயிரை கொடுக்க முற்பட்டவர்களும் இருந்தார்கள். உயிரை கொடுக்கிறவங்களும் இருந்தாங்க. அது யாரு? ஆமா இதால சொல்றோம். அப்புறம் அது கீழே விழுந்தா தன்னுடைய கழுத்தையே அறுத்துக்கிட்டாங்க இல்லையா? அறிவாட்டாய நாயனார். இப்படி உயிரை கொடுக்கறதுக்கு பெருமானுக்காக அப்படிப்பட்ட அடியார்களும் நிறைய இருக்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த ஒரு காம கிளர்ச்சி மேலே அதி தீவிரமாய் மூழ்கி வருகின்ற காமத்தினாலே விழுங்கப்பட்ட மனசு உடைய ஒருவன் தனக்கு உரிய எந்த பொருளையும் தான் அதை அனுபவித்தலிலும் அதை அனுபவிக்கிறத காட்டும் யாரு பிரியம் இருக்குதோ, ஏமா உங்களுக்கு உங்க பிள்ளை மேல அனாதி பிரியம் தானே? அப்படின்னா நீங்க உன்னை சாப்பிட்டு அதை அனுபவிக்கிறத விட அந்த புள்ள சாப்பிட்டு அனுபவிச்சா உங்களுக்கு ரொம்ப திருப்தி வருதா இல்லையா? இல்லையா? அப்படி வருது இருக்கும், பார்த்திருக்கும். அப்படிதான் இருக்குது. அதுபோல இந்த ஏற்பகை நாயனார் தாம் அனுபவிப்பதை விட அவர் அனுபவமே இல்லாத அவர் அனுபவிக்கணும்னு நினைக்கிறார். அவர் அனுபவிச்சதை பார்த்து இவரே இன்பம் அடைகிறார். விலகுதாமா? ஏமா பிள்ளைய சாப்பிடுறத பார்த்து நீங்க இன்பம் அடைவீங்களா இல்லையா?
அதை அனுபவிக்கிறத பார்த்து நீங்க அனுப்ப முடியுங்க இல்லையா? இவர் யார நினைக்கிறாரு? ஈசன் அடியார், அவர் ஈசன் தான். அவங்க அனுபவிக்கிறத பார்த்து இவர் இன்பம் அடைகிறார். விளங்குதா? அப்போ அடியார்களிடத்துல தாயினும் மேலான அன்பு வச்சிருக்கிறவர் யாரு? இந்த ஏற்பகையார். விளங்குதாமா? அப்போ அவங்க பொருளை கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து இவர் சந்தோஷப்படுறாரு, வைத்தறிச்சப்படுவான். இப்போ அடுத்தவன் வாழ்க பார்த்து என்னமா செய்யுமா? வைத்தறிச்சப்பட்டுக்கிட்டு இருக்கான் இல்லையா? நம்ம வாழட்டாலும் பரவாயில்ல. இப்ப இவங்களுடைய பண்பு எப்படி இருக்குது? அதனால இங்க அந்த சிவன் அடியார்கள் அந்த ஒழுக்கம் இல்லையா, அது உயர்ந்த பக்தி, மிக மிக உயர்ந்த பக்தி உடையவர்களுக்கு தான் அது வரும். எந்த நிலையை உணர்ந்து கொள்வதற்குத்தான் ஒரு வகை மனநிலை வேண்டும். இதெல்லாம் இவர் செய்யறாரு அப்படிங்கறத உணர்வதற்கே. ஆமா, இறைவனுடைய காதல் முருகின போது ஒரு தலைவி அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அன்னையும் அத்தனையும் அகன்றால் அகலிடத்தார் ஆசாரத்தை. அகன்றால் அப்படின்னா அகலிடத்தார் யாரு? என்னமா? என்ன தாரல அது? அப்படியாடா? இல்லங்க, கீழே பார்த்தே சட்டி மட்டும் கொடுத்தாச்சு. இல்ல அது தப்பு. அகலிடத்தார்னா நாற்றங்கால்னு அர்த்தம். ஒரு காலத்துல நீந்து போகக்கூடியவங்க பெண்களுக்கு பிறந்த வீடு நாற்றங்கால், அவங்கதான் அகலிடத்தான். கணவனுடையதான் புகுந்த விடத்த அவங்களுக்கு உரியவங்க. இவங்க யாரு? அகலிடத்தார். அகலிடத்தார் இவங்க. என்ன சார் எனக்கு நான் இருக்கிறது, நான் இந்த உலகத்துல இல்ல. இந்த உலக வழக்குகள்லாம் எனக்கு தெரியாது. எப்படினாலும் புகுந்த வீடு அப்படின்னு திருக்குறள்ல வருது இல்லாம, புக்கில் அமைந்து கொள்ள அப்படின்னு. புக்கில்ங்கிறது கணவனுடைய வீடு தானே பெண்களுக்கு உரிய வீடு. அப்ப இது டெம்பரரி தானே, அதனால இது அகலிடத்தான். விளங்குதா? அப்ப அகலிடத்தாரு அவங்கள அகன்று போறாங்க, அவங்க ஆசாரத்தையும் விட்டாங்க இல்லையா? என்ன ஆசாரம்? பெண்ணு விட்டால் என்ன செய்யணும்? அவங்க மகளுக்கு தக்க வரனை பார்த்து அவங்க கட்டி கொடுக்கணும். அந்த ஆசாரத்தெல்லாம் கடந்து அவங்க கட்டி கொடுக்கற வரைக்கும் பொறுக்காம உடன்போக்கு என்னது போகடா அப்படிங்கிறத இப்படி சொல்றாரு. அப்போ அந்த பெருமான் மீது தீராத காதல் வந்தாச்சுன்னா சட்டங்கள் எல்லாம் தவிடுபடி ஆயிருங்க. உலக சட்டங்கள் எல்லாம் மீறி அப்படின்னு சொல்றாரு. அதனால இங்க இந்த அதிதீவிர அன்பு இருக்கவங்களுக்கு இந்த சட்டங்கள் எல்லாம் அவங்கள கட்டுப்படுத்தாது, உலக சட்டங்கள் எல்லாம் அவங்கள கட்டுப்படுத்தாது அப்படிங்கிறது. அதனால அன்னையையும் அத்தனை அகன்றால் அழுத்த ஆதாரத்தை என்று நமக்கு பெருமான் நாவுக்கரச பெருமான் பாழ்வார். அறத்தின் வழியை பொருளுக்கு இன்பம் தூக்கும் இந்த உலகியல் நெறியில வாழ்பவருக்கு அமைந்த ஒழுக்க முறை இவர்களிடத்திலிருந்து நழுவி விடும். அதனால அகலிடத்தார் ஆசாரத்தை அளவுகாலாக கொண்டு இவர்களுடைய வாழ்க்கையை நாம அளக்க முடியாது. இவருடைய வாழ்க்கையை அளக்க முடியாது. இவர்களுக்கு இவர்கள் நின்ற நெறி
அந்த நெறிதான், அதான் அவங்களுக்கு ஏற்ற நெறி. அதை பார்த்து பிறர் அப்படி நடக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக அமைந்த நெறி. இப்படிதான் இருக்கணும், சிவ ஒழுக்கம் உள்ளவங்க இப்படித்தான் இருக்கணும் என்று அந்த இலக்கணங்களில் சிறப்பான தகுதியினால் புறநடைகள் அமைந்திருக்கும். அதுபோல இங்க பக்தியினாலும் ஞானத்தினாலும் உயர்ந்து நின்றவர்களின் செயல்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு இலக்கணமாக, இல்லையா, அப்படி இருக்குது. எனவே இங்க இந்த சரிதத்துல அந்த சோழ மண்டலத்துல இந்த காவிரி பட்டணத்துல வந்த இவரு வணிக குலத்துல தோன்றினவர். ஏன்னா அது கடற்கரை நகரம். கடற்கரை நகரத்துல எல்லாம் துறைமுகத்துல யாரு இருப்பா? வியாபாரிகள் தான் இருப்பாங்க. அதனால அந்த இடத்துல வந்தாரு. அவர் வியாபாரியா இருந்தாலும் எப்படி இருக்காரு? ஆமா, சிவபக்தியில முருகினவரா இருக்கிறாரு, சிவ ஒழுக்கத்தை கொள்பவரா இருக்காரு. அதனால அவர் எது கொடுத்தாலும் வாயினால சொல்லாம, வெறும் வாய்க்கொல்லா இல்லாம அத நடந்து காட்டுகிறார், அந்த வழியில நடந்து காட்டுகிறார். அதனால அவரு எதை காட்டாலும் கொடுப்போம்னு சொன்னவரு அத உடனே செய்யறாரு. அப்ப அவர் செய்யறதுனால அவருக்கு மனைவியாக வாய்த்தவரும் அத அப்படியே நீ சொன்னதை தவிர எனக்கு வேற கிடையாதுங்கிறாங்க. அப்படி கொடுக்கறது மட்டுமில்ல, கொடுத்து முடிச்ச பிறகு இன்னும் உங்களுக்கு என்ன செய்யணும், இன்னும் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. அப்ப அத வருத்தத்தோட கொடுக்கலன்னு தெரியுதா இல்லையா? இல்லையா? சரி சரி கொடுத்தாச்சு, இதோட ஒழிச்சு போ அப்படின்னு இன்னும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டதுனால அவர் என்ன சொல்றாரு? நீயே வழி அனுப்பதுக்கு பாதுகாப்பா அவரை கூப்பிடுறாரு, இல்லையா? அப்படி கூப்பிட்டா அங்க வரைக்கும் அவரை விட்டுட்டு நீ போகலாம்னு சொல்ற வரைக்கும், இல்லையா? அது மாணவருக்கு சொல்லுவாங்க, சொல்லு அப்படின்னு சொன்ன பிறகு சொல்லணும், இல்லையா? சொல்ல சொல்லி இரு என இருந்து இருன்னு சொன்ன பிறகுதான் இருக்கணும். ஏமா என்ன சொல்லுன்னு சொன்னா சொல்லணும், இருன்னு பிறகுதான் இருக்கணும். போலாம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் ஊருக்கு முன்னால பேக் பண்றது. பேக்கிங்லாம் எப்படி நடக்குது? ஏமா பாடம் படிக்கிறவங்க நாம புஸ்தத்தை மூடினது உடனே பாடம் முடிஞ்சிடுது. புஸ்தத்தை மூடினா மூட மாட்டாம இருக்கணும், புஸ்தத்தை மூட மாட்டாங்க. இவ்வளவு செய்தி சொன்னதை இது எப்படி மூட அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு தான் மூடணும். அப்படி மூடினாலும் புஸ்தகம் மூடினாலும் நெஞ்சத்தை திறந்து வைக்கணும். அது பழையபடி ஒரு தடவை அசை போடணும், இது வரைக்கும் என்ன சொன்னாருன்னு. இதெல்லாம் படிக்கிற பிள்ளைக்கு லட்சணம் இருக்காரு. நீர் மூடுறதுக்கு முன்னால யாரு முதல்ல மூடுவாங்கன்னு ஏதோ போட்டி விட்ட மாதிரி, போட்டியில கலந்துக்கிற மாதிரி என்ன செய்யறது, ஊருக்கு முன்னால மூடி பேக் பண்ணி நான் போறதுக்குள்ள அங்கடிக்கு, நான் பைய எடுக்கிறதுக்குள்ள தெருவு போயாச்சு. அப்ப எதுல ஆர்வம் இருக்குது? முடிக்கிறதுல. என்னப்பா? ஆமா. அதனால நலமிலராக நலமது உண்டு, நாடவர் நாடறிகின்ற குலமிலராக குலமது உண்டு, இல்லையா? குலம்
இலராக புலமது உண்டாக தவம் பணி கொலைச்சிறை பரவுகின்ற கலமலி கரத்தன் மூவிலை வேலன் கரி உரி மூடிய கண்டன் கரி உரி மூடிய கண்டன் அலைமணி புனர்சே சடைமுடி அண்ணல் ஆலவாய் ஆவதும் இதுவே என்பார். எனவே அவர் நலமிலராக நலமது உண்டாக நாடவர் நாடறிகின்ற புலமிலராக குலமது உண்டாக என்றும் இப்படியெல்லாம் அடியார்களை சோதனை எல்லாம் செய்ய கூடாதுங்கிறார் இல்லையா. இவங்க நல்ல குலத்தில் இருந்தோம்னா இல்லையா, அதான் இரண்டாட்டாதுன்னு சொல்றாரா இல்லையா. ஈசன் திறமே பேணிக்கிறார். பெருமான் பத்து தான் பார்க்கணுமே தவிர அதுல வேற ஆராய்ச்சியே பார்க்க கூடாதுங்கிறார். அதனால இந்த இத நாம முதல்ல சுருக்கமா பார்த்திருக்கோம். சேக்கலார் வழி நின்று நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம் என்று சொல்லி நாம இந்த சிவஞான